தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பிணருவானாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. பரசமய கோளரியே பாலராவாயனை பூம்பழனம் சூழ்ந்த சிரபுரத்து திருஞான சம்பந்தப் பெருமானே, தேயமெல்லாம் குறவையிடத் தமிழ்வேதம் விரித்தருளும் கவுனியர்தம் குலதீபத்தை விரவியமை ஆளுடைய வென்றிமழ இளங்கலிற்று விரும்பி வாழ்வா. தூக்குசீர் திருத்தொண்டத் தொகை விரிவாக்கினால் சொல வல்லபிரான், எங்கள் பாக்கிய பயனா பதி குன்றைவாழ் சேக்கிடாண்டை சென்னு இருத்துவான். திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல கட்சி ஏகம்பப் பெருமானுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் வணங்கிக் கொள்கின்றேன். வாரந்தோறும் சனிக்கிழமையிலே 12ஆம் திருமுறையாக இருக்கக்கூடிய திருத்தொண்டர் புராணமாகிய பெரிய புராணத்தை சிந்திப்பதற்கு வாய்ப்பளித்த நம்முடைய சிவஞான அருள்நெறி அறக்கட்டளையுடைய நிறுவனர் ஞானமையா அவர்களே, இந்த வகுப்பில் கலந்து கொள்ளக்கூடிய அடியார் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தடுத்தாட்கொண்ட புராணம் நாம் பார்த்து வருகிறோம். பறவையார் சுந்தரர் இடையேயான அந்த காதல், அதை சேக்கிழார் சொல்லும் பொழுது மிகவும் இலக்கிய சுவைபட சொல்கிறார் என்று நாம் பார்த்து வருகிறோம். இப்போதான் நான் பேசிகிட்டு இருந்தேன். காலையிலே காஞ்சி சிவனடியார் திருக்கூட்டத்தினுடைய சார்பாக ஆண்டு விழா நிகழ்வில் 4ஆம் நாள் இன்றைக்கு நம்முடைய காயாரோகணேஸ்வர பெருமான் திருக்கோயிலில் சிவபரத்துவம் என்ற தலைப்பிலே அடியேன் உரையாற்றினேன். அது முழுக்க முழுக்க சாத்திர கருத்தாக, அழைப்பிலையும் பார்த்தா வேற ஏதோ ஒன்று இருந்தது, சச்சிதானந்த சிவம் என்று. அதை தவிர இது ஒன்று தான் சாத்திர தலைப்பாக இருந்தது. அதனால சரி, வழக்கமாக ஒரு கருத்து ஒன்று முக்கியமாக சொல்லுவோம், அடிமுடி தேடியதெல்லாம் சொல்லுவோம்னு இல்லாமல், சிவஞான போதத்திலே சிவஞான சுவாமிகள் அரதத்த சிவாச்சாரியாருடைய அந்த நூலில் இருந்து காட்டக்கூடிய அந்த மேற்கோள், உபநிஷத்தினுடைய கருத்துக்கள், காயத்ரி மந்திர விளக்கம் என்று அப்படிலாம் முழுக்க முழுக்க சாத்திரமாக பார்த்தோம். அப்பரடிகள் பாடுவது போல அவர் தான் பாடுறார். எதுவாக இருந்தாலும் பெருமான் தானே என்று சொல்றார். அல்லும் பகலுமாய் நின்றார்தாமே என்று பாடும் பொழுது, அந்தியும் சந்தியும் ஆனார்தாமே, பல்லுரைக்கும் பவலாம் ஆனார்தாமே, பழனை பதியா உடையார்தாமேன்னு சொல்லிட்டு, நாம் சொல்கிறோம் என்று சொன்னால் அதற்கு பொருளாக இருப்பவன், வாக்கிற்கெல்லாம் வாச்சியமாக இருக்கக்கூடியவன் பெருமான் தான். சொல்லும் பொருளெல்லாம் ஆனார்தாமேன்னு சொல்லிட்டு தோத்திரமும் சாத்திரமும் ஆனார்தாமே என்று சொல்கிறார். அதுபோல காலையில சாத்திரமாக தத்துவமாக போச்சு. இப்போ தமிழ் இலக்கிய சுவை எவ்வளவு ஆழமா சொல்ல முடியுமோ அவ்வளவு ஆழமாக இவர் பாடுகிறார். பறவையார் சுந்தரர் ஆரூரிலே பெருமானை தரிசனம் செய்வதற்காக போறாங்க, ஆரூர் பெருமானை. அப்போ அவர்கள் பார்த்து மனம் விரும்பி, பிறகு அவங்க போயிட்ட பிறகு சுந்தரருடைய நிலைமை எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்துட்டு வந்தோம். அதுதான் பிரிவிலே ஆற்றாத ஒரு நிலை, ஆற்றாமைன்னு சொல்லுவாங்க. அந்த ஆற்றாமை காரணமாக சுந்தர பெருமான் தென்றலோடு புலத்தல், அப்புறம் திங்களோடு புலத்தல், மன்மதனோடு புலத்தல் என்று அவரிடத்திலெல்லாம் கோபப்படுவது போல சொல்கிறார். அதில் நம்ம 164வது பாடல் முடித்த நினைவு, தம் திருக்கண் எரி தழலில் பட்டு வெந்த காமன் வெளியே உரு செய்து வந்தில் முன்னின்று வாழி தொடுப்பதே, எந்த யார் அருள் இவ்வண்ணமோ என்பார். பெருமானே, உங்களுடைய திருக்கண்ணினால் எரித்து தழலில் பட்ட, அதாவது பெருமான் நெற்றிக்கண்ணினாலே மன்மதனை எரிக்கிறார். அதனால அவருக்கு உருவம் என்பது கிடையாது, ரதிக்கு மட்டும் அவருடைய கண்ணுக்கு தெரிகிற வகையில் இருந்தால் போதும் என்றுதான் பெருமான் வரம் கொடுக்கிறார். அப்படி வெந்த காமன், உருவில்லாதவன் உருவெடுத்து வந்தா எப்படி இருக்குமோ, உருவில்லாத பொழுதே அவனுடைய தொழில் அவன் செய்கிறான், உருவெடுத்து வந்தா எப்படி இருக்குமோ அதுபோல வெளியே உருச்செய்து வந்து என் முன்னின்று வாளி தொடுப்பதே. வாளி என்றால் சொன்ன அம்பு, மன்மதன் என் மேல் வாளி தொடுப்பது போல எந்த யார் அருள் இவ்வண்ணமோ என்பார். அவர் வந்து தொடுக்கலாமா என்மேல் பெருமானே? அவனுடைய அம்புக்கு இரையாகி நான் கஷ்டப்படுற மாதிரி நான் இப்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் ஆற்றாமையினால, அது முறையா என்று கேட்கிறார். எந்த யார் அருள் இவ்வண்ணமோ என்பார். பெருமானே, உங்களுடைய தோழர் நானு, என்னையே இந்த பாடுபடுத்துறீங்களே என்று சொல்லி
ஆற்றாமையினால பெருமானிடத்துல சொல்வது போல மன்மதனுடைய அந்த செயலை சொல்றார். அது திருக்கண், இதெல்லாம் நம்ம சொல்லிட்டோம். திருக்கண் என்பது கண்டாரால் விரும்பப்படும் தன்மை நோக்கம் என்று இந்த திருக்காக சொன்னோம். அதுதான் அப்பரும் பாடுகிறார். நெற்றியில் கண்கண்ட கண் கொண்டு மற்ற இனி காண்பது என்னே. பெருமானுடைய நெற்றிக்கண்ணை பார்த்த பிறகு, அந்த அழகை பார்த்த பிறகு நாம் பார்ப்பதற்கு என்ன அழகு இருக்கிறது என்றுதான் பாடுகிறார் என்று பார்க்கிறோம். 165வது பாடல் இன்னைக்கு பார்க்கணும். அதாவது இந்த நம்பர் இந்த எண் தடுத்தாட்கொண்ட புராணத்தினுடைய தொடரின் கிடையாது. தடுத்தாட்கொண்ட புராணத்தில் 165வது பாடல் ஆர்த்தி கண்டும் என்று தொடங்கக்கூடிய பாட்டு. சென்ற வகுப்பினுடைய குறிப்பில் இருக்கும் 90வது பக்கம். ஆர்த்தி கண்டும் என் மேல் நின்று அழற்கதில் தூர்ப்பதே எனை தொண்டு கொண்டு ஆண்டவர் நீர்த்தரங்க நெடுங்கங்கை நீள்முடி சாத்தும் வெண்மதி போன்றிலை தன்மதி என்று சொல்கிறார். அதாவது என்னுடைய துன்பத்தை எல்லாம் தெரிந்து கொண்டோன்னு இப்படி செய்யற பாத்தியா என்று சொல்றோம். அதுதான் நம்ம ஒரு விளையாட்டா சொல்றோம் இல்லையா, வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சற மாதிரி பண்றீங்களே என்று. இந்த உமை அப்படியே ஒரு சங்க இலக்கியத்துல எடுத்து சொல்லுவாங்க. அழுந்துபடு விடுப்புண் என்று தொடங்கும் அந்த பாட்டு. அப்படி ஒரு புண்பட்ட இடத்திலே வேலை பாய்ச்சுவது போல இருப்பது என்று தலைவி சொல்லுவா. இந்த ஆறானது வேகமாக ஓடி, ஏன்னா ஆறு எல்லா பருவத்திலே ஓடாது, ஒரு காலத்தை காட்டுகிறது. மலர்கள் எல்லாம் மலர்கிறது, அது கூட பரவாயில்ல. மாலை நேரம் வருவது தென்றெல்லாம் காட்டுது. எல்லாத்த விட கொடுமையான ஒருத்தி இருக்கிறா. யார் என்று சொன்னால் மலர் விற்கக்கூடிய மங்கை. அவங்க கூவிட்டே போவாங்க இல்லையா, பூ பூன்னு போகும்பொழுது குறுக்கத்தியோ குறுக்கத்தி என்று அவ சொல்லிட்டே போறா. அவளை விட மோசமான வேற யாரும் கிடையாது என்று சொல்றா. என்னன்னா, தலைவன் வரக்கூடிய காலம், அப்ப குறுக்கத்தி மலர்லாம் புதுசா பூக்குதுன்னா பருவம் மாறி போச்சு. இந்த பருவத்துல வரேன்னு சொல்லியிருப்பான், அதை வேற ஞாபகப்படுத்துற. காரு காலத்துல வரேன்னு சொல்றான் இல்லையா, அது நானே மறந்துட்டு போயிட்டா கூட இவ ஞாபகப்படுத்துறாளே, இவ்வளவு மாதிரி யாருன்னா வஞ்சனை செய்வாங்களான்னு அவ பாடுவா. அது எப்படி இருக்குது என்றால், அழுந்துபடு விழுப்புண்ணிலே வேலை பாய்ச்சுவது போல இருக்கிறது என்று சொல்லிட்டு நயமா சங்க இலக்கிய சொல்லுவாங்க. அது மாதிரி அவர் சொல்றார். ஆர்த்தி என்றால் துன்பம். துன்பம் கண்டும் என் மேல் நின்று அடற்கதில் தூர்ப்பதே. என் மேல இன்னும் அனல் வீசுவது போல. நிலவு என்று சொன்னால் குளிர்ச்சி தான் தரணும், ஆனால் அடலை உண்டாக்குகிறாய். ஆற்றாமையினால் அவர்களுக்கு வெப்பமாக இருக்கிறது. அடற்கதில் தூர்ப்பதே என்னை தொண்டு கொண்டு ஆண்டவர் நீர்த்தரங்க நெடுங்கங்கை நீள்முடி சாத்தும் வெண்மதி போன்றிலை தன்மதி என்றால், நீயே குளிர்ச்சி தரக்கூடியவர் சந்திரன். நீ எங்க இருக்கன்னு சொன்னா, என்னை ஆட்கொண்ட பெருமானுடைய திருச்சடையில இருக்கிறாய். அங்க உனக்கு பக்கத்துல என்ன இருக்குது என்றால் நீர்த்தரங்க நெடுங்கங்கை, கங்கை இருக்குது. கங்கையும் குளிர்ச்சி தரக்கூடியது. ஆனால் நீ குளிர்ச்சி தராமல் துன்பத்தை தரக்கூடிய அனல் காற்று தான் எனக்கு வீசுகிறாய் என்று சொல்றார். அந்த கண்டும்னு சொன்னா, துன்பம் கண்டும் இரக்கம் கொள்ளாது மேலும் துன்பம் செய்கின்றனை. துன்பம் கண்டு நீ இறக்கப்பட்டா பரவாயில்ல, சரி இறக்கப்படலையா அதோட விட்டா வச்சு பரவாயில்ல, இன்னும் துன்பம் செய்யறியே, ஏன் அப்படி செய்யறேன்னு சொன்னா, நம்ம சொல்லியிருக்கிறோம், தென்றல் நிலவு மாலைக்காலம் இரவு எல்லாமே தலைவன் தலைவி ஒன்றாக இருந்தால்தான் மகிழ்ச்சியை தவிர அவருடைய பிரிவிலே இதெல்லாம் பெருந்துன்பம் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு எழுதின குறிப்பை கூட அது வருது, அது பாட்டு வரப்ப பார்க்கலாம். தூர்த்தல் என்று சொன்னால் வீசுதல். அடற்கதில் தூர்த்தல் என்றால் அந்த சந்திரனுடைய ஒளி வருவது சூரிய ஒளி போல வெப்பத்தை ஏற்படுத்துகிறது, துன்பம் தான் செய்கிறது என்று பாடுகிறார். அடுத்த பாட்டு பாருங்க. அடுத்து மேன்மேல் அலைத்தெழும் ஆழியே தடுத்து முன்னெனை ஆண்டவர் தாமுன கடுத்த நஞ்சு உன் தரங்க கரங்களால் எடுத்து நீட்டு நீ என்னை இன்று என் செய்யாய். கடலோடு புலத்தல் என்று வருது. கடலை பற்றி சொல்லும் பொழுதுதான் எனக்கு புரியல. தென்றல் என்று சொன்னால் தென்றல் காற்று மாலை காலத்தில் அது வரும். ஆறு என்று சொன்னால் கூட ஒரு பருவம். ஐயா சொன்ன மாதிரி மலர் சொன்னால் கார் காலத்தை சொல்லலாம். ஏன் கடலோடு புலத்தல் என்று வைத்திருக்கிறார் என்று எனக்கு சந்தேகமாக இருந்தது. நான் ஐயா இடத்துல கேட்டேன், என்னங்க கடலோடு புலத்தல் இருக்குதே என்று கேட்கும் பொழுது, இல்லடா கடலுடைய ஓசை இருக்குது இல்லையா, கடலுடைய ஓசை என சந்திரனுடைய ஒளியெல்லாம் சொல்றார். பௌர்ணமியின் போது அதிகமாக இருக்கும், இரவுல அதிகமாக இருக்கும் என்று கடவுளுடைய அந்த இரைச்சல் கூட தாங்க முடியாது, அது கூட தலைவனை ஞாபகப்படுத்தும் என்பதனால தான் சொல்றார். அடுத்தது மேன்மேல் அலைத்தெழுமாறியே என்றால், அலைகள் வரக்கூடிய அந்த கடல், அலைகளுடைய கடலே
தடுத்து முன்னணி ஆண்டவர் தாம் உணன்னு இருக்குது, தாம் உண்ணன்னு வரணும். பாட்டுக்காக அது உண்ணன்னு வரலாம் பாட்டுல. என்னுடைய ஆண்டவராக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கே நீ நஞ்சு கொடுத்த சாப்பிட்றதுக்கு, அப்படி கொடுத்த நீ எனக்கு இந்த துன்பத்தை செய்ய மாட்டியா என்று சொல்றார். அவருக்கே விஷத்தை கொடுத்த எனக்கு இந்த துன்பத்தை கொடுப்பதில் என்ன ஆச்சரியம் என்று சொல்லிட்டு, கடுத்த நஞ்சும் தரங்க கரங்களால், தரங்கம்னா அலை, இங்க கூட தரங்கம்பாடின்னு ஒரு இடம் சொல்லுவாங்க. அங்கதான் அச்சு முதல்ல வந்ததுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. டச்சுனுடைய அவங்க தான் அச்சு இயந்திரத்தை கொண்டுட்டு டச்சு அச்சு இயந்திரத்தை கொண்டு வந்தாங்க. கொண்டு முதல்ல இது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இலக்கிய வரலாற்றை சொல்லுவாங்க. முக்கியமான இடம் அது. பேருக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேகமாக அந்த கடல் சீற்றமாக இருக்கும் அலைகள்லாம். சில இடத்துல இயல்பாக இருக்கும். இப்போ ராமேஸ்வரம் போன்ற இடத்துல அலையே இருக்காதுன்னு பார்க்குறோம். அங்கேயே பக்கத்தில் போனால் கூட வேகம் இருக்கும். சிலதெல்லாம் அப்படி இருக்குதுன்னு பார்க்கிறோம். அப்படிதான் பெருமான் உண்பதற்கே நீ நஞ்சு கொடுத்த, தரங்க கரங்களால் அலைகளால் கொடுத்த, எடுத்து நீட்டு நீ என்னை இன்று என் செய்யாய், இவ்வளோ மோசமான நீ என்ன எதுவும் செய்ய மாட்டியா, செஞ்சா அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை என்று சொல்லிட்டு கடவுளோடு புறக்கிறார்னு பார்க்கிறோம். கோவப்படுறார் என்று. இதெல்லாம் நமக்கு மறுபடியும் பதில் சொல்லுதா, அறிவான பொருளா என்றெல்லாம் இல்லை. இலக்கிய மரபுல அவருடைய இந்த ஆற்றாமை காரணமாக சொல்லுவாங்கன்னு பார்க்கிறோம். அது வழக்கமான ஒரு மரபு தான். அகப்பாட்டில் அப்படிலாம் சொல்லுவாங்க. அடுத்த பாட்டு இதுதான், தென்றோடு புலத்தல். இது ரொம்ப நல்லா இருக்கும். என்ன சொல்றார்? பிறந்தது எங்கள் பிரான் மலையத்திடை, சிறந்து அணைந்தது தெய்வநீர் நாட்டினில், புறம்பனை தடம் பொங்கடல் வீசிட, மரம் பயின்றது எங்கோ தமிழ் மாருதம் அப்படின்னு சொல்றார். தமிழ் மாருதம் என்று தென்றலுக்கு சொல்றார். சொல்லும் பொழுது, நீ பிறந்ததோ எங்கள் பிரான் மலையத்திடை, பொதிகையிலிருந்து வந்து சிறந்து அணைந்தது தெய்வநீர் நாட்டிடை, காவிரி பாயக்கூடிய சோழ நாட்டு வரையா வர, புறம்பனை தடம் பொங்கடல் வீசிட. ஆனா பொங்கு அழல், நீ என்ன பண்ண, குளிர்ச்சியா தான் வரணும். ஆனா அழல் வீசுற. அழல் வீசுவது என்பது அறம் அல்ல, மரம். அந்த மரச்செயலை மரம் பயின்றது எங்கோ தமிழ் மாறுதம் என்று கேட்கிறார். ஒருவருக்கு ஒரு தீய குணம் வருதுன்னு சொன்னா, ஒன்று அப்படி தீய குணத்திலே இருக்கக்கூடிய குலத்திலே பிறந்திருக்கலாம். அப்படி இல்லை, பிறந்தது பிரான் மலையத்திடை. சரி, ஏதோ நல்ல பிறப்பு பிறந்துட்ட, ஒருவேளை நீ சேராத கூட்டத்தோட சேர்ந்துட்டியோ என்று சொன்னா அப்படி இல்லை. எங்க வந்த, சிறந்து அணைந்தது தெய்வநீர் நாட்டிடை, சோழ நாட்டுக்கு வர, காவிரி பாயக்கூடிய நாட்டுக்கு வர, எல்லாமே குளிர்ச்சி உடையதாகவும் அருள் தரக்கூடியதாகவும் இருக்கக்கூடியது. அங்க வந்த, ஆனா நீ என்ன பண்ற, எனக்கு வெப்பத்தை தான் உண்டாக்குற, பொங்கு அழல் வீசிட. வெப்பத்தை உண்டாக்கும் காற்று வீசக்கூடிய அந்த மரத்தை, அறமல்லாத செயலை எங்க கத்துக்கிட்ட என்று, எங்கோ பயின்றது எங்கோ தமிழ் மாருதம் என்று சொல்லிட்டு தென்றோடு புலக்கிறார் என்று பார்க்கிறோம். இப்படியெல்லாம் புலத்து அவர் இருக்கும் பொழுது, புலம்பிக் கொண்டிருக்கும் பொழுது, ஆற்றாமையில துன்பப்படும் பொழுது, எங்க தங்கை கூட கேட்டா, சென்ற வகுப்புல முடிச்சுட்டு வீட்டுக்கு போன உடனே, சேக்கிழார் சுந்தரரே சொல்றாரு, பறவையாருடைய நிலைமை என்னன்னு கேட்டா, அது அடுத்த வகுப்புல வருமா, தொடர்ந்து வரும், ஏன்னா அவங்களும் தானே பார்த்தாங்க என்று கேட்டா. அதுதான் சொல்றார். இன்னைக்கு கொடுத்திருக்க குறிப்பை பாருங்க, பக்கம் 91. இன்ன தன்மைய பின்னும் இயம்புவான், மண்ணு காதலனாகிய வள்ளல்பால், தன் அரும்பெறல் நெஞ்சு தயங்கப் போம், அன்னம் அன்னவள் செய்கை அறைகுவாம். சுந்தரர் இவைகளோடு புலந்து எப்படி ஆற்றாமையினாலே வருந்தி கொண்டிருக்கிறாரோ, அதுபோல இன்னும் பல வகையாக புலம்புகிறாராம். அதுதான் சொல்றார், இன்ன தன்மைய பின்னும் இயம்புவான். இது போல பல பல விஷயம். இப்போ வண்டு இருக்குதுன்னு வச்சுங்களேன், வண்டை பார்த்து புலம்புவார், எல்லாத்தையும் பார்த்து புலம்பிக் கொண்டிருக்கிறார். அந்த ஒரு இரவு அவரால் முடியலன்னு பார்க்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது, மண்ணு காதலனாகிய வள்ளல்பால் தன் அரும்பெறல் நெஞ்சு தயங்கப்போம் அன்னமன்னவள். இவருக்கே இந்த நிலைமை என்று சொன்னால், பறவையாரும் பார்த்து விரும்புறாங்க இல்லையா, முன்னே எது தோன்றும் முருகனோ என்றெல்லாம் விரும்புறாங்க. அப்படி இருக்கும்பொழுது அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்றால், நிலையான காதலனாகிய வள்ளல் என்றால் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பால் தன் அரும்பெறல் நெஞ்சுன்னு சொல்றாரு பாருங்க. அதுதான் முக்கியமான வரி. பார்த்தவர்களிடத்தெல்லாம் விரும்பக்கூடிய மனசு கிடையாது, யாரிடத்திலையும் அந்த அம்மா மனசு எப்படி பறி கொடுத்தது கிடையாது. அப்படிப்பட்ட அரும்பெறல் நெஞ்சு, அரிய
அரிய வகையாக பெறக்கூடிய அந்த நெஞ்சம் மனசு அப்படி விட்டுட்டாங்க. அந்த தயங்கப்போம்னு சொல்றாரு பாருங்களேன். தயங்கப்போம் என்றால் ஆரூர் இடத்துல போன அந்த மனசு மறுபடியும் வர்றதுக்கு ரொம்ப தயக்கமா இருக்குதான். இப்ப நம்ம கூட ஏதோ ஒரு பிடிச்ச இடத்துக்கு போறோம்னு சொன்னா அங்கிருந்து வரும்பொழுது உடனே வந்துட மாட்டோம் இல்லையா, சற்று தயங்கி 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 வரும். வேடிக்கையா சொல்லும்போது சொல்லுவாங்க, மனைவி அம்மா வீட்டுக்கு போனா கொஞ்சம் தயங்கி தயங்கி தான் வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஏதோ இப்ப நமக்கு ஒரு கோவில் ரொம்ப ரேரா போறோம்னு சொன்னா அங்கிருந்து வர்றதுக்கு மனசு வராது, இங்க ஏறந்துடலாமேன்னு தோணும். ஆனா நம்முடைய வேலை காரணமாவோ அல்லது ஏதோ காரணத்தினால நம்ம வந்துடுறோம் இல்லையா. அது போல அவருடைய மனசு ஆரூர் இடத்துல போயிடுச்சு. ஆனா வருவதற்கு ரொம்ப தயங்குதான். தயங்கப்போம் அன்னம் அன்னவள் பறவையார சொல்லும்பொழுது அன்னம் போன்ற பறவையார் அவருடைய செய்கை அறிவாம் என்றால் அவங்களுடைய செய்கை என்றால் நிலைமை நான் சொல்றேன்னு சொல்றார். இன்ன தன்மையே என்றால் மன்மதன் மதி கடல் காற்று போல குயில் கிளி முதலியன அதான் சொல்றாங்க. எப்படி இவைகளெல்லாம் பார்த்து புலம்பனாரோ அதுபோல் குயில் கிளியெல்லாம் பார்த்து புலம்புறார். நெஞ்சு தயங்க என்றால் ஆரூரர்பால் சென்ற நெஞ்சு அவ்விடத்தை தயங்கி மீளாது நிற்ப என்றவாறு அதான் சொன்னோம். அடுத்த பாட்டு பாருங்க, 169வது பாடல். கணங்கொண்ட மணிகண்டர் கடல் வணங்கி கணவனை முன் பெருவாள் போல இனங்கொண்ட சேடியர்கள் புடைசூழ எய்து பெருங்காதலோடும் தனங்கொண்டு தளர் மருங்குள் பறவையும் வன்தொண்டர்பால் தனித்து சென்ற மனங்கொண்டு வரும் பெரிய மயல் கொண்டு தன் மணி மாளிகை சார்ந்தார். அந்த காட்சி உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கிறாங்க, பார்க்கும் பொழுது லேசாக அப்படி பார்ப்பதற்கே சேக்கிழார் சொன்னார், அச்சம் முதலிய அந்த நான்கும் அது கொஞ்சம் நீங்க அந்த அம்மா பார்க்கிறாங்களாம். ஏன்னா அது இருந்தால் கொஞ்சம் கூட பார்க்க மாட்டாங்க இல்லையா. பார்த்துட்டாங்க, லேசா அப்படி பார்த்துட்டு உடனே போய் பேசிடக்கூடாது, அந்த அச்சம் உண்டு அவங்களுக்கு. இன்னொன்னு பெருமானை பார்க்க வந்திருக்கிறாங்க. அதனால் என்ன சொல்றார், அதான் இவ்வளவு நாகரிகமா சொல்றார். வெளியில அந்த சீன் காட்சி நடக்குதே தவிர உள்ள போனோடனே அவங்க நிலைமை மாறி போயிடுது. இவர் உள்ள போகும்போதே அவங்க இல்லைன்னு சொல்றார் சேக்கிழார். அதை சொல்லிட்டு தான் சுந்தரர் உள்ள போறாருன்னு சொல்றார். நான் அந்த இடம் கூட உங்களுக்கு சொன்னேன், ஏறத்தாழ எங்க நடந்திருக்கலாம் என்றால் உள்ள போய் தியாகேஸ்வருடைய அந்த ஒரு கோபுரம் மாதிரி இருக்கும், கொடிமரம் இருக்கும், அங்கதான் கொடி ஏற்றுவாங்க. அந்த இடத்துல போகும் பொழுதே இவங்க உள்ள போறாங்க, வேறொரு வழியாக வெளியில வந்துடுறாங்க அப்படி சொல்லிட்டார். அப்படி போனவங்க எப்படி போறாங்களாம், கணங்கொண்ட மணிகண்டர்னு சொல்றார். கணம் என்று சொன்னால் மேகம், மேகம்னு சொன்னா நிறத்துக்காக சொல்றார். கணங்கொண்ட மணிகண்டர் என்றால் கரிய நிறமுடைய பெருமான், நீலகண்ட பெருமான்னு சொல்றோம் இல்லையா. ஏன்னா பெருமானுடைய அடையாளத்தில் நீலகண்டம் என்பது மிக முக்கியம்னு பார்க்கிறோம். என்னென்றால் பெருமானுடைய கருணை, உயிர்கள்பால் கொண்ட இரக்கம், அந்த அருளை குறிப்பதற்காக தான் நீலகண்டத்தை மறுபடியும் சொல்றாங்கன்னு பார்க்கிறோம். அப்படிப்பட்ட மணிகண்டமுடைய நீலகண்டமுடைய பெருமானுடைய கடல் வணங்கி, அது வணங்கின்னு வருது. சேக்கிழார் எப்படி சொல்றார், அவங்க வணங்கினது சாதாரணமா வணங்கினாங்களாம். எப்படி கணவனை முன் பெருவாள் போல வணங்கின்னு நம்ம சொல்றார் சேக்கிழார். அந்த வணக்கம் நல்ல சுந்தரர் போன்ற ஒரு கணவனை பெறுவதற்குரிய வணக்கம் போல அவங்களுக்கு இயல்பா அமைஞ்சிருச்சு. அவங்க அதுக்காக வணங்கல, மனசு பற்று இருக்குது அவர் மேல, போய் பெருமானை வணங்குறாங்க. அது எப்படின்னா கணவனை முன் பெருவாள் போல இனங்கொண்ட சேடியர்கள். சங்கல்பம், அதுதான் சங்கல்பம் சொல்ற நினைச்சுக்க சொல்லுவாங்க இல்லையா. அர்ச்சனை கூட எதுக்கு உங்களுக்கு சொல்றாங்கன்னு சொன்னா, நீங்க முழுக்க முழுக்க அந்த நினைவு பெருமாள் இடத்துல இருந்தா பரவாயில்ல. அந்த சங்கல்பம்ன்றதுக்கு நம்ம விமலநாதன் ஐயா வரார் இல்லையா, அவர் சொல்லுவார் தமிழ்ல தின் எண்ணம் அப்படின்னுவார். அருள் விமலநாதன் ஐயா இருக்கிறார் இல்லையா, தமிழ்ல வேள்விலாம் செய்யறாரு. அவர் சொல்லுவாரு சங்கல்பம் என்று சொன்னால் தின் எண்ணம்னுவார். அப்படின்னா என்னன்னா, நம்ம எண்ணம் பெருமான் மேலே இருந்தா பரவாயில்ல, நம்ம தான் எங்கெங்கயோ இருக்குது இல்லையா கோயில்ல, இவர் மாதிரி இல்லை. அப்போ ஒரு நினைவோட இவன் குலம் கோத்திரம்லாம் சொல்லி பெருமானை வேண்டுறோம். அது போல அவங்க சங்கல்பம் பண்ணியிருப்பாங்கன்றாரு ஐயா சொல்றாங்க. அது இருக்கலாம், ஏன்னா மனசுல நினைக்கிறது பெருமானுக்கு தெரியும் இல்லையா. இது மாதிரிதான் சுந்தரருக்கு ஒண்ணு நடக்குது, நம்ம வரலாற்றுல பார்க்க போறோம். திருப்புகழூர் போறப்போ எல்லா இடத்துலயும் பொண்ணு கேட்கிறவர் தான். அவருக்கே லேசா ஒரு நடாது பெருமாள் இடத்துல எங்க பார்த்தாலும் பொண்ணு கேட்கிறமே என்று கேட்கலன்றார் சேக்கிழா. கேட்காம சரி என்று கல்லு 2 எடுத்து வச்சுட்டு ஒரு துண்டு ஒன்று போட்டுட்டு அப்படியே படுக்கிறார். கேட்கலாமா வேணாமா, கேட்கணுமே என்பது போல தயங்கி இருக்கும்பொழுதுதான் பெருமான் நீ கேட்க வேணாம்ப்பா என்று
செங்கலை பொன்னாக மாற்றும் பொழுதுதான் வியந்து பாடுறார். அப்பதான் பாடும்பொழுது இம்மையே தரும் சோறும் கூரையும் என்று நெகிழ்ச்சியோடு பாடுகிறார்னு பார்க்கிறோம். அதுபோல அந்த எண்ணம் என்பதும் பெருமாண்டத்துல இருந்திருக்கும். அதுதான் சொல்றார், கணவனை முன் பெருவாள் போல போல. அடுத்து சொல்லும் பொழுது இனங்கொண்ட சேடியர்கள் புடைசூழ எய்து பெருங்காதலோடும். இனங்கொண்ட சேடியர்கள்னு சொன்னா கூட இருக்கிறவங்கலாம் அவருடைய மனசை ஒத்த மாதிரி இருக்கணும். அதை விட்டுட்டு அந்த பையன் அழகா இருக்கிறானே அவர் முதல்ல பாரு, தியாகேசர் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்ற மாதிரி இருக்கக்கூடாது. அவங்க எண்ணத்திற்கு ஏற்றமாறு தோழியர்கள் இருக்கணும்னு பார்க்கிறோம். அதான் இனங்கொண்ட சேடியர்கள். புடை என்றால் அவருடைய கூட்டம் சூழ, ஏது பெருங்காதலோடும் பெரிய அந்த விருப்பத்தோடு, தனங்கொண்டு தளர் மருங்குள் பறவையும் என்றால் அவருடைய இளமை மென்மையை சொல்றார். அவங்களுடைய அந்த பாரத்தையே அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியல, அவ்வளவு மென்மையான சாயலையுடைய. மருங்குல் என்றால் இடை. பறவையும் வன்தொண்டர்பால் தனித்து சென்ற மனங்கொண்டு வரும் பெரிய மயல் கொண்டு, அதாவது வன்தொண்டர்பால் தனித்து சென்ற மனம் கொண்டு வரும் பெரிய மயல், மனசு ஒரு பெரிய மயக்கத்தை கொண்டு வருதான். சார், பெருமானை தரிசனம் பண்ண போன மனசு சுந்தரரை பார்த்த உடனே அவரிடத்துல போச்சு இல்லையா? போன மனசு வெறுமனே தானே வரணும், திரும்பி வரப்பு பெரிய மயக்கத்தை கொண்டு வந்தது என்றுதான். மனம் கொண்டு வரும் பெரிய மயல், சாதாரண மயக்கம் இல்லையா, பெரிய மயக்கம். மயல் கொண்டு தன் மணிமாளிகை சார்ந்தார். அந்த மயக்கத்தோடையே அவருடைய மணிமாளிகை சார்கிறார்களா? அந்த இனம்னு சொன்னதுதான் எழுதியிருக்கிறோம். என்னன்னா, தம்மை போலவே தம்மிடத்து இனியராய் ஒன்றாய் கூடிய தன்மை கொண்ட அப்படிப்பட்டவர்களான் இனம். அதான் நல்லினம்னு சொல்றோம். மனம் கொண்டு வரும் பெரிய மயல் என்பது தனித்து சென்றதாயினும் பெரிய மயக்கம் கொண்டு வருகிறது என்றார். போகும்போது தனியா தானே போச்சு, வரும்பொழுது தனியா தானே வரணும், வராம பெரிய மயக்கத்தை கொண்டு வருகிறது என்று சொல்லிட்டு பாடுறார். அடுத்த பாட்டு பாருங்க, 170வது பாட்டு. சீரடி மேல் நூபுரங்கள் அறிந்தன போல் சிறிதளவே ஒளிப்ப. இதெல்லாம் என்ன மாதிரி கற்பனை! சேக்கிழார் அருள் நிகழ்ச்சியெல்லாம் சொல்லும், எப்படி வள்ளுவர் சொல்றாங்களோ, அறத்துப்பால் பாடிய வள்ளுவர் தான் பொருட்பால் பாடினாரா, பொருட்பால் பாடினவர் தான் காமத்துப்பால் பாடினாரா என்பது போல ஒன்று எவ்வளோ ஒரு உயர்ந்த நிலையில சொல்ல முடியுமோ சொல்லுவார். அதுபோல பெருமானுடைய அருள் நிகழ்ச்சியெல்லாம் சொல்லும் பொழுது எப்படி அவர் தரிசனம் செய்தார் என்றால் அப்படியே சொல்ற சேக்கிழார். இலக்கியமாக சொல்லும் பொழுது அந்த கற்பனை அவருடைய பாருங்க. சீரடி மேல் நூபுரங்கள் அறிந்தன போல் சிறிதளவே ஒளிப்ப, முன்னர் வேறொருவருடன் பேசால் மெல்ல அடி ஒதுங்கி மாளிகையின் மேலால் ஏறி மரகத தூணத்து இலங்கு மணி வேதிகையில் நலங்கொள் பொற்கால் மாறின் மலர் சேக்கை மிசை மணி நிலாமுற்றின் மருங்கிருந்தால் அந்தம்மா பொறுமையா வராங்க. நடந்து வரும்பொழுது வீட்டுக்கு போய் என்ன பண்றாங்க, யாரிடத்துலையும் பேசலை, பேசாமல் நிலாமுற்றத்துக்கு போயிடுறாங்கன்னு பார்க்கிறோம். நிலாமுற்றம் என்பது அமைதியா அவங்க உட்கார்ந்து சிந்திக்கலாம். அது என்ன சொல்றாங்க சொன்னா, மேல ஒரு அடுக்கு இல்லாமல், இப்ப நம்ம மொட்டை மாடின்னு சொல்றோம் இல்லையா, டெரஸ், அதுதான் நிலாமுற்றத்துல அந்த நிலவினுடைய ஒளியை வாங்கக்கூடிய இடம். ஒரு திண்ணை போல இருக்கும். அது இவங்க வசதியா சொல்றாரு. எப்படின்னா, மாணிக்க மணிகள் எல்லாம் பொறிக்கப்பட்ட அந்த தூண்கள் எல்லாம் இருக்குதுன்னு சொல்றார். அங்க போகும்போது எப்படி சொல்றார், நூபுரம்னு சொன்னா சிலம்பு. சீரடி மேல் நூபுரங்கள் அறிந்தன போல் சிறிதளவே ஒளிப்பன்னு சொன்னார். நம்ம தலைவி மனசு ஏதோ மையல்ல இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, இப்ப நம்ம கூட ஏதோ முக்கியமா படிச்சுன்னு இருக்கிறோம், இல்ல போன் பேசுறோம்னு சொன்னா, ஏன்னா படிக்கிறதை விட போன் பேசுறது தான் நம்ம தெளிவா சொல்ல முடியும். ஒரு போன் பேசுறோம், அல்லது வேலைக்கு போறவங்க ஒரு ஆபீஸ் கால் வருதுன்னு சொன்னா, வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே டிவி சத்தம் கம்மி பண்ணுவாங்க, ஏதோ முக்கியமா பேசுறாருன்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க இல்லையா. அது போல இந்த சிலம்பு என்ன பண்ணுதான், நம்ம பறவையாருக்கு மனசு ஏதோ மையல் இருக்குது, நம்ம சத்தமா ஒலிக்க வேணாம், கொஞ்சம் லேசா ஒலிக்கலாம் என்று லேசா ஒலிக்குதான். என்னன்னு சொன்னா, அந்த அம்மா பொறுமையா நடக்கிறாங்க. அதை சொல்லும் பொழுது அப்படி சொல்றார். சீரடி மேல் நூபுரங்கள், அந்த சிலம்பானது அவருடைய மனசு அறிந்தது போல் சிறிதளவே ஒலிப்ப, முன்னர் வேறொருடன் பேசால், அந்த தோழியர்கள் புடை இருக்குது இல்லையா, யாருக்கிட்டையும் பேசல, மெல்ல அடி ஒதுங்கி, அந்த மெல்ல ஒதுங்குதலுக்கு தான் சேக்கிழார் அப்படி சொல்றார். சிலம்பு அறிந்தது போல் செய்ததுன்னு. மெல்ல அடி ஒதுங்கி
மாளிகையின் மேலால் அவருடைய மாளிகைக்கு மேலே ஏறி மரகத தூணத்து இலங்கு மணிவேதிகை. மரகத தூணம் என்று சொன்னால் அந்த மணிகள் எல்லாம் பதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தூண்கள் இருக்கக்கூடிய, வேதிகை என்று சொன்னால் மெத்தை போல இருக்கக்கூடியது. அந்த வேதிகையில் நலங்கொள் பொற்கால் சொல்றார். நலங்கொள் என்றால் அந்த நிலவினுடைய நலத்தை கொள்கின்ற பொற்கால் மாறின் மலர்ச்சேக்கை மிசை. மலர்ச்சேக்கையிலே மணிலிலாமுற்றத்தின் மருகிருந்தால் என்று சொல்றார். வேதி என்றால் மன்னிக்கணும், திண்ணை. மலர் சேர்க்கைனாதான் அந்த மெத்தைன்னு சொல்றாங்க. மலர்களால் ஆய படுக்கை, அதாவது இதெல்லாம் நியாயமா இன்பம் தான் தரணும். நிலவினுடைய ஒளியிலே ஒரு திண்ணை போல இருக்கக்கூடியதுல மலர் படுக்கை இருந்தால் ரொம்ப மகிழ்ச்சியா அவங்க ஓய்வு தான் எடுக்கணும். ஆனா அவங்களால முடியல என்று சொல்லிட்டு தான் சொல்றார். நிலா முன்றில் என்பது நிலவின் பயன் கொள்ளக்கூடிய இடம். பறவையாரது மயல்னா மயக்கம், அவரை விரைந்து நடக்க இயலாமல் செய்தனாலே அவர் மெல்ல அடிபெயர்த்து நடந்தனர். அதனால் சிலம்புகள் மெல்ல சத்தித்தன. இதனை தற்குறிப்பேற்றமாக சிலம்பின் மேல் ஏற்றி கூறியது அழகு. அதான் இலக்கிய சுவை. தற்குறிப்பேற்றனைக்கு எவ்வளவு சொல்லுவாங்க, எல்லாரும் சிறப்பாக சொல்லக்கூடியது சிலப்பதிகாரத்தில் சொல்லுவாங்க. போருழந்து எடுத்த ஆரையில் நெடுங்கொடி பாட்டை சொல்லுவாங்க. அதுபோல் அவர் சொல்றார், கொடி இயல்பா வந்ததே வாரல் என்பன போல் மரித்துகை காட்டன்னு சொன்னார் இல்லையா, அது மாதிரி சிலம்பின் மேலே ஏற்றி தற்குறி பெற்றதை சொல்கிறார் என்று பார்க்கிறோம். அங்கே போய் முற்றத்தில் போயிட்டாங்களே, அதுக்கப்புறம் அவருடைய நிலை எப்படி இருக்குதா? ஏன்னா இவர் எப்படி சுந்தரருடைய ஆற்றாமை இருந்ததோ அதுபோல் அந்த அம்மாவுடைய செய்தி தான் இன்னைக்கு எல்லாம். 171 சொல்றார், அவ்வளவில் அருகிருந்த சேடிதனை முகநோக்கி ஆரூராண்ட மைவிரவு கண்டரை நாம் வணங்கப்போம் மறுகெதிர் வந்தவர் ஆர் என்ன இவ்வுலகில் அந்தனராய் இருவர் தேடு ஒருவர்தாம் எதிர் நின்று ஆண்ட சைவ முதல் திருத்தொண்டர் தம்பிரான் தோழனார் நம்பி என்றாள். முதல்ல சொல்லும்போது சேக்கிழார் என்ன சொன்னார், முன்பாட்டில் வேறு ஒருவருடன் பேசாள் என்று சொல்லிட்டார். தோழிகள் புடை சூழ்ந்து வந்திருந்தாலும் யாரிடத்திலும் பேசாம தனிமையை விரும்பிதான் மேலே போறாங்க. அப்படி போனாலும் ரொம்ப நெருக்கமான தோழி இருப்பாங்க இல்லையா, அவங்க ஒருவர் மட்டும் மேலே போறாங்களாம். அவங்க அதுதான் குறிப்பு கொடுத்துருப்போம். இந்த தோழி கொடுத்துருக்கும், ஆமா, அருகிருந்த சேடின்னு கொடுத்துருக்கோம். தனித்த போதும் உடனிருக்கும் உருவை பெற்று கூட இருந்த பாங்கி. அது முரணா சொல்லல, எல்லாரும் தனிமையில போக முடியாது. அவங்களோட ரொம்ப நெருக்கமா இருக்கிறவங்க போறாங்க. போய் என்ன பண்றாங்களா, முக்கியமா பேசாம இருக்கணும், அவங்களால முடியல, பாவம் கேட்குறாங்க. அமைதியா இருந்தவங்க, பேசாம இருந்தவங்க அந்த ரொம்ப நெருக்கமான தோழியை பார்த்து அருகிருந்து சேடிதனை முகநோக்கி ஆரூராண்ட மைவிரவு கண்டரை, ஆரூராண்ட பெருமான் இருக்கிறார் இல்லையா, தியாகேச பெருமான், அவரை நாம போய் சந்திக்க வழிபட போகும் பொழுது மருகு எதிர் வந்தவர் ஆர் என்ன, நம்ம எதிர்க வந்தாரே அவர் யாரு என்று கேட்கிறார். கேட்கும் பொழுது அதான் நான் சொல்லியிருக்கோம் இல்லையா, சங்க இலக்கியத்திலாம் கூட தோழினுடைய கூற்று ரொம்ப அருமையாகவும் மதிநுட்பம் வாய்ந்ததாகவும் இருக்கும். அவங்க சொல்றாங்க, எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க. இவ்வுலகில், இந்த உலகத்தில அந்தனராய், அவர் ஆதிசைவராய் இருவர் தேடு ஒருவர் தாம் எதிர் நின்று ஆண்ட. இருவர் தேடு ஒருவர் என்று சொன்னால் அயன்மால் தேடக்கூடிய ஒருவர், ஒப்பற்றவனாக இருக்கக்கூடிய பெருமான் எதிர் நின்று ஆண்ட. ஏன்னா எதிர் நின்று ஆண்டனா அவருக்கு முன்னாடி ஆண்டன்னு ஒரு பொருள். இன்னொன்று வழக்காடி, எதிரில் நின்று வழக்காடி வன்தொண்டராக அவர் இருந்தார். அப்படி ஆட்கொண்ட சுந்தரர் சொல்லும் பொழுது சைவ முதல் திருத்தொண்டர்னு சொல்றார். இப்போ ஒருவேளை நம்ம வகுப்புல தேர்வு வைக்கிறோம்னு சொன்னா இதெல்லாம் கேட்கலாம். சைவ முதல் தொண்டர் யார் என்று கேட்டா வகுப்புக்கு வராதவங்க யார் சொல்லுவாங்க, ஞானசம்பந்த பெருமான் என்று சொல்லிடுவாங்க. அது ஏன் சொல்றாருன்னு பார்க்கணும் இல்லையா. அதாவது முதல்ல சொல்லிடுறார், பித்தா பிரசோடி பாடும்பொழுதே முதல்ல அவர்களுக்கு குருவாக இருக்கக்கூடியவர் ஞானசம்பந்தரும் அப்பரும்ன்றதுனாலதான் பிறைசூடின்னு எடுக்கிறார் என்றெல்லாம் பதிக விளக்கத்தில் நம்ம பார்த்தோம். இங்க சொல்லும்பொழுது சைவ முதல் திருத்தொண்டர் என்றால், முதல் என்று சொன்னால் ஃபர்ஸ்ட் என்று சொல்றோம் இல்லையா, முதல்ல என்று அர்த்தம் கிடையாது. எப்படி அகர முதல எழுத்தில்ல ஆதாரமாக அடிப்படையாக இருக்கிறாரோ அதுபோல் சைவத்திற்கு திருத்தொண்டருடைய வரலாற்றை சொல்வதற்கு யார் ஆதாரமாக இருக்கிறார். இப்ப ஞானசம்பந்தர் சொல்றோம், அப்பர் சொல்றோம்னா கூட திருத்தொண்டர் புராணத்தில் சொல்றோம், திருத்தொண்டர் திருவந்தாதி இருக்குது, மூலமாக தொகையாக இருப்பது திருத்தொண்டர் தொகை அல்லவா, அதை இவர் மூலமா தானே பெருமான் கொண்டு வருகிறார் என்பதனாலதான் சேக்கிழார் பெருமான் தோழி சொல்வது போல எப்படி சொல்றார், சைவ முதல் திருத்தொண்டர். அந்த திருத்தொண்டர்ன்ற வார்த்தையை போட்டு, அது மட்டும் இல்லை, எதிரின்று ஆண்ட பெருமான்
தம்புரான் தோழனார் நம்பி என்றால் அவர் தம்புரான் தோழர் என்று பெருமான் சொன்னவர் என்று சொல்லிட்டு நம்பின்னு சொல்றார். அந்த நம்பி என்பது அவரது மரபை குறித்தபடி என்று சொல்லிட்டு சொல்றார். பொதுவா நம்பினா ஆடவரில் சிறந்தவன் என்று பொருள். ஆனா இந்த இடத்துல சுந்தரருடைய அந்த மரபை தான் வந்து குறிக்கிறது. அது சீகேசனுடைய ஒரு குறிப்பு தான். குறிப்பு பாருங்க. சைவ முதல் திருத்தொண்டர் என்பது சுந்தரர், அருகிருந்த தோழி சொல்லியாச்சு. சைவத்திற்கே அடிப்படை, அடிப்படைன்னு தான் எழுதுறாரு பாருங்க. இது சைக்கேசையோடைய குறிப்பு தான். சைவத்திற்கே அடிப்படையான பெருந்தொண்டர் என்றால் வரலாறு சொல்வதனால வந்தவர் ஆர் என்ற கேள்விக்கு அதுதான் முக்கியம். அவங்க யாருன்னு கேட்குறாங்க. அந்த அம்மா எவ்வளோ நுட்பமாக பதில் சொல்லுதுன்னா, அவரது பேரடியராம் பெருமையும், ஏன்னா பெருமான் வந்து தடுத்தாட்கொள்கிறார், அதுவும் அவருக்கும் தமக்கும் உள்ள உரிமையும், பெருமானுக்கும் அவருக்கு என்ன தொடர்பு என்றால் தம்பிரான் தோழர், அந்த உரிமையும் மரபினால் மணக்க உரிமையும் உடைமை, இதான் முக்கியம். குறித்த அமைதியும் அழகும் காண்கன்னு எழுதுறாங்க. நம்ம பதிலார் குலம் என்று முன்ன வரும்பொழுது அதை கொஞ்சம் விளக்கமா சொன்னோம். இந்த சேடிப்பரத்தை என்பது வேறு, அப்புறம் பிற்காலத்தில் தான் தவறா சொல்லிட்டாங்களே தவிர இவருடைய குலம் என்பது சிறந்ததுன்னு சொல்லும் பொழுது அவர்களுக்கெல்லாம் திருமணம் செய்யக்கூடிய அந்த ஆண்மகன் என்பது பெருமானுடைய அடியவர். அப்படி யார் என்று சொன்னால் உருத்திர கணிகை மாறாம் பதிலார் குலம்னு சொன்னார் இல்லையா, அவர்களுக்கு உரியவர்கள் ஆதிசைவர்கள். அதை நம்ம முன்ன குறிப்பில் சொல்லியிருப்போம். அப்படிப்பட்ட ஆதிசைவ குலத்தை சார்ந்தவர்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, உனக்கு திருமணம் செய்வதற்கு பொருத்தமானவர் தான்மா, உங்களுடைய மனம் கவர்ந்தவர் என்பது போல நுட்பமான ஒரு பதில் சொல்கிறார் என்று பார்க்கிறோம். அது கேட்டவுடனே அவங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும் இல்லையா. அதான் அடுத்த பாட்டு பாருங்க. அவங்களுடைய அந்த மகிழ்ச்சியே சொல்றார். சொல்லும் பொழுது என்ற உரை கேட்டலுமே, அதை கேட்ட உடனே அவங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி வருகிறது. எம்பிரான் தமரேயோ என்னா முன்னம் வன்தொண்டர் வாழ் வைத்த மணக்காதல் அளவின்றி வளர்ந்து பொங்க நின்ற நிறை நான் முதலாம் குணங்களுடன் நீங்க உயிர் ஒன்றும் தாங்கி மின்தயங்கு நுண்ணிடையால் வெவ்வுயிர்த்து மெல்லனை மேல் விழுந்த பொழுது, அமர்ந்து கொண்டிருப்பவர்கள் அந்த ஒரு மகிழ்ச்சினால அப்படி மெல்லனை மேல் விழுகிறார்களாம் சந்தோஷத்துல. என்னன்னு சொன்னா எந்த ஒரு தடையும் இல்லை. அதாவது திருவம்பாவையில் சொல்வது போல, அன்னவரே எம் கணவர் ஆவார், அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் சொல்றாரு இல்லையா. எம் கொங்கை நின்னன்பர் அல்லார் தோல் சேரற்க எம் கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க என்று சொல்வது போல சிவனடியாராக இருக்கிறார் என்பது தெரியும். ஏன்னா பெருமானுடைய கோயிலுக்கு வராருன்னு சொன்னாலே சிவனடியாராக தான் இருக்க போறாரு. அதிலும் பெருமான் தடுத்து ஆட்கொண்டவர் குலமும் பொருந்துகிறது என்று சொன்னால் சிவபெருமானே தம்புரான் தோழர் என்று சொல்கிறார் என்றால் எவ்வளவு பெரியவர் என்று அவரிடத்துல நம்முடைய மனம் சென்றது என்றால் ரொம்ப மகிழ்ச்சி அந்த அம்மா. அதான் சொல்றார், எம்பிரான் தமரேயோ என்றால் வியப்பா சொல்றார். ஓ, பெருமானுடைய அடியவர் தானோ என்று சொல்லிட்டு என்னா முன்னம் வன்தொண்டர்பால் வைத்த மனக்காதல், ஏற்கனவே மனசுல காதல் வச்சுட்டாங்க, அது அளவின்றி வளர்ந்து போங்க. அந்த தோழி சொன்னதை கேட்ட உடனே அளவின்றி அவர்களுக்கு அதிகமா வருதான். நின்ற நிறை நான் முதலாம் குணங்களுடன், அந்த நிறை என்பது ஒழுக்கம்னு எழுதுறாங்க. என்ன ஒழுக்கமாம்? அடக்க வேண்டியவற்றை மனதிலே அடக்கி ஒழுகுதலாகிய மகளிர்க்குரிய இயல்பாகிய ஒழுக்கம். அவங்க வந்து உடனே வெளிப்படுத்தக்கூடாதுன்னு சொன்னோம். அந்த பார்வையே அவங்க நின்று பார்க்கல, லேசா பார்த்துட்டு போயிடுறாங்க. அந்த எண்ணத்தை மனசுல வைத்துக் கொள்வதுதான் நிறை, அது ஒரு ஒழுக்கம். அப்புறம் நான் முதலாம் குணங்களுடன் நீங்க என்றால் அச்சமடம் நாணம் பயிர்ப்பு முதலிய அந்த குணங்கள் எல்லாம் நீங்க. ஏன்னா அது ரொம்ப அவங்களுக்கு பாதுகாத்து இருந்தாங்கன்னு சொன்னா அதை வெளிப்படுத்த முடியாது. நம்ம சொன்னோம்னு நினைக்கிறேன், தாயிடத்திலே கூட வெளிப்படுத்த முடியாத ஒரு நிலை அதுன்னு சொன்னோம். தோழியா இருந்தா கூட சரிமா ரொம்ப மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்கலாம். அந்த அம்மாவால தாங்க முடியல, அப்படியே அந்த மலர்கனையில போய் விழறாங்கன்னு சொன்னா அச்சமடம் எல்லாம் போயிடுச்சு, ரொம்ப மகிழ்ச்சியில போய் விழறாங்களாம். இந்த குணங்கள் எல்லாம் நீங்க உயிர் ஒன்று தாங்கி, உயிரை மட்டும்தான் தாங்கி கொண்டிருக்கிறார்கள். மின்தயங்கு நுண்ணிடையால், அவங்களுடைய மென்மைத்தன்மையும் அவங்களுடைய நிலையை சொல்றார். மின்தயங்கு நுண்ணிடையால் வெவ்வுயிர்த்து, வெவ்வுயிர்த்து என்றால் பெருமூச்சு விட்டு மெல்லனை மேல் விழுந்த பொழுது என்று சொல்லிட்டு அந்த படுக்கையிலே மலரணையிலே அவங்க விழுகிறார்கள் என்றால் மகிழ்ச்சியினுடைய குறிப்புன்னு பார்க்கிறோம். ஒன்றும்னு வருது இல்லையா, உயிர் ஒன்றும் தாங்கி அப்படின்னு சொன்னா அது ஒன்று மட்டும்தான் இருக்குது, என்னுடைய மனசு எல்லாம் அவரிடத்துல இருக்குது. நான் முதலிய குணங்கள் போயிடுச்சு,
உடம்புல உயிர் மட்டும்தான் தாங்கிக் கொண்டிருக்கிறேன் என்பதை அவங்க சொல்றாங்கன்னு பார்க்கிறோம். ஒரு நிமிஷம். திருச்சிற்றம்பலம். இந்த பாடல் எனக்கு சும்மா திரைப்படம் தான் நினைவுக்கு வருது. சிவகார்த்திகேயன் நடிச்ச அமரன் ஒரு திரைப்படம் வந்தது இல்லையா? அது அமரன் என்ற ஒரு திரைப்படம் அது வந்தது. ஒரு ஆர்மி ஆபீசர், அவருடைய கதை தான் அவங்க சிலதெல்லாம் இது பண்ணி எடுத்தாங்க. படத்தை பத்தி வேணாம், ஒரு காட்சியில மட்டும் அவர் விரும்பக்கூடிய பெண் கிறிஸ்தவ பெண். அப்ப வீட்டுக்கு அழைச்சிட்டு வருவார் சிவகார்த்திகேயன் அந்த படத்துல. அப்ப அவங்க அம்மாலாம் ரொம்ப ரிலீஜியஸான ஃபேமிலி. அவங்க சொல்லுவாங்க, பொண்ணு பேரு என்ன என்று கேட்டா உடனே அது முகுந்த் வரதராஜனுடைய அந்த கதை தானே அது. அப்ப சொல்லுவா இந்து ரெபேக்கா வர்கீஸ், அந்த அம்மா பேரு கிறிஸ்டியனு. அது என்ன சொல்லுவா, இந்துன்னு சொல்லுவா. ஹிந்துன்னு சொன்ன உடனே அவங்க அம்மா சொல்லுவாங்க, பேரு மட்டும்தான் இந்து, ஆனா பொண்ணு கிறிஸ்டியன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு பிடிக்காது, முதல்ல பிடிக்காது. அது மாதிரி அது ஒரு காட்சி வச்சிருப்பா. என்னன்னு சொன்னா, அப்படி பொருந்தாம இருக்கும்போது ஏதோ ஒரு சிக்கல் வருது, அப்புறம் அவங்க போய் பேசணும், எல்லாம் வரணும். ஒருவேளை எல்லாம் பொருந்தி போயிருந்தா எப்படி ஒரு மகிழ்ச்சி அவங்களுக்கு உடனே வருமோ, அது போல இந்த அம்மாவுக்கு என்னன்னு சொன்னா, எல்லா வகையிலும் பொருத்தமா இருக்கிறாரே என்றால், இந்த அகம் என்று சொன்னாலே பொதுவா நம்ம சொல்லியிருக்கிறோம், இயற்கை புணர்ச்சி என்பது பெருமானுடைய அருளால் வருவதுன்னு. இவருக்கு சொல்லவே தேவையில்லை, கைலாயில இருந்தே அது பெருமானுடைய அருள் கூட்டு வைக்கிறது என்று சொன்னால், அது முழுக்க முழுக்க திருவருள் துணை நிற்கிறது என்பதனாலதான் எல்லாம் பொருந்தி வருகிறது என்று பார்க்கிறார். அதான் இந்த பாட்டு எழுதும் பொழுது நினைவுக்கு வந்தது. அடுத்த பாட்டு பாருங்க, இதெல்லாம் தோழியோடு புலத்தல் சொல்லலாம். அடுத்த பாட்டு என்ன சொல்றாங்க, ஆற நறுஞ்சேராட்டி அரும் பனிநீர் நறுந்திவளை அருகு வீசி ஈர இளந்தளிர் குளிரி படுத்து மடவா செய்த இவையுமெல்லாம் பேரழில் நெய் சொரிந்தால் ஒத்தன மற்ற அதன் மீது சமிதை என்ன மாறனும் தன் பெருஞ்சிலையின் வழிகாட்டி மலர்வாளி சொரிந்தான் வந்து. அவங்க அப்படி நிலாமுற்றத்தில் அமர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது தோழி இருக்கிறார் இல்லையா, ரொம்ப நெருக்கமான தோழியாக இருக்கக்கூடியவள், அவருடைய அந்த ஆற்றாமையினால் வெப்பம் அதிகமாக இருக்குது அவர்களுக்கு. அதை தணிப்பதற்காக என்ன பண்றாங்களாம், ஆற நறுஞ்சேராட்டி, ஆரம் என்று சொன்னால் சந்தனம், சந்தன குழம்பிலே அரும் பனிநீர் என்றால் குளிர்ந்த தன்மையுடைய அந்த பன்னீர், அதையெல்லாம் நறுந்திவளை அருகு வீசி சிறு துளிகளாய் அருகெல்லாம் தெளித்தார். அவர் மேலே தெளிக்கிறாங்களாம் கொஞ்சம் அந்த குளிர்ச்சிக்காக. ஏற்கனவே அது நிலா முற்றம் மலர் அமளியில இருக்கிறாங்க, எல்லாமே குளிர்ச்சி தான், இருந்தாலும் குளிர்ச்சிக்காக செய்யறாங்க. ஈர இளந்தளிர் குளிரின்னு சொல்றார். குளிரின்னு சொன்னா குளிரை செய்யும் கொடி, அந்த கொடியே இயல்பாக குளிரை செய்யக்கூடியது, அதுலேயும் இளங்கொடியாக இருக்கக்கூடியது, அதிலும் ஈர இளங்கொடியாக இருக்கக்கூடியது. இதையெல்லாம் எடுத்துட்டு அந்த அம்மா மேல தெளிக்கிறாங்களாம். எது செய்தாலும் அது எப்படி இருக்குதுன்னு சொன்னா, தளிர்குளிரி படுத்து மடவார் செய்தவையும் எல்லாம் கூட இருக்கிற தோழியர்கள் செய்வதெல்லாம் எப்படி இருக்குதா, பேரழலில் நெய் சொரிந்தால் ஒத்தன, எரியற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரின்னு சொல்ற மாதிரி, எப்படி வேள்வி செய்யும் பொழுது வேதியர்கள் எல்லாம் நெய் சொரிவார்களோ, அந்த பூர்ணாகதியெல்லாம் கொடுக்கும் பொழுது அதுக்கு முன்னாடி நெய் நிறைய சொரிந்தால் தீ வேகமாக வளரும் என்பதற்காக செய்வாங்க. வேள்வியில நெய் முக்கியம்னு பார்க்கிறோம். அந்த வேள்வி தீயை நெய் ஊற்றினால் எப்படி வேகமாக எரியுமோ அதுபோல இவர்கள் செய்வதெல்லாம் எனக்கு அப்படித்தான் இருக்குது, என்னுடைய வெப்பத்தை தணிக்கவில்லை, அதிகமாக தான் ஆக்குது என்று சொல்லிட்டு ஒத்தன மற்ற அதன் மீது சமிதை என்ன, இதுவே வேள்வித்தியில நெய் ஊற்றுவது போல இருக்குது. சமிதைன்னு சொன்னா வேள்வித்தி வளர்ப்பதற்காக இந்த சுள்ளிலாம் இருக்கு இல்லையா, அதான் சமிக்தைன்னு சொல்லுவாங்க. ஆள் முதலிய அந்த இலைகள் எல்லாம் மரத்துணுக்குகளே போடுவாங்க. ஏன்னா
கட்டையா இருந்தது சொன்னா வேகமா அதாகாது இல்லையா? தழல் நன்றாக வளர வேண்டும் என்று சொன்னால் நெய் சொரிந்து அந்த சமிதையெல்லாம் போடுவாங்க. அப்படி சமிதை போடுவது போல என்ன ஆகுதாம், மாறனும் தன் பெருஞ்சிலையின் வழிகாட்டி மலர்வாளி சொரிந்தான் வந்து. இவங்க பண்ணுவது ஒரு கொடுமையாக இருக்கிறது. இன்னும் மன்மதனும் வந்து அம்பை தொடுக்கிறான் என்று சொன்னால் அவர்களால் முடியல, ஆற்ற முடியாமல் துன்பப்படுகிறார்கள் சொன்னால் அந்த சிலை வந்து, சிலைனா வில்லு, பெருஞ்சிலைன்னு சொல்றாங்க. பெருமையுடைய சிலைன்னு சொன்னா என்னன்னா, முன்னாடியே சேக்கிழார் சொல்லியிருப்பார் இல்லையா, சுந்தரருக்கே ஐயா கூட சொன்னாங்க, தவநெறி கேட்டு பெற்ற சுந்தரருக்கே ஒரு பெண்பால் மனம் போன உடனே இவ்வளவு கஷ்டப்படுறாருன்னு சொன்னா மற்றவருக்கெல்லாம் அவனுடைய வலிமை என்பது எவ்வளவு காட்டுகிறார். யாருமே அதுல இருந்து தப்பிக்க முடியாது. பெருமான் தான் காமனை கடந்து காம தகனம் செய்த பெருமானாக இருக்கிறார். அவர் உமையம்மையோடு இருந்து இருக்கிறார்னு சொன்னா, சோமாஸ்கந்த மூர்த்தமாக இருக்கிறார் சொன்னா நமக்கெல்லாம் இன்பத்தை தருவதற்காக தானே தவிர அவருக்கு ஒன்றும் தனிப்பட்ட முறையில கிடையாது. அது காமனால் வரக்கூடிய இன்பம் கிடையாதுன்றதுனாலதான் காமதகனம் செய்தாலும் அவர் வந்து போகியாவும் இருப்பார், யோகியாவும் இருப்பார், இல்ல வேகியாவும் இருப்பார் என்றெல்லாம் பார்க்கிறோம். இவங்களுக்கே இந்த நிலைமைன்றதுனால அந்த வில் என்பது பெரிய வில், பெருமையுடைய வில், வலிமை வாய்ந்த வில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்த பாட்டுல மலர் அமளி துயிலாற்றால், மலர் அமளிதான், நிலாமுற்றம் தான், இருந்தாலும் தூக்கம் வரலன்னு பார்க்கிறோம். தூக்கம் வராம இருக்கிறாங்க. வருந்தென்றல் மருங்காற்றால், மங்குள்வானில் நிலவு உமிழும் தழலாற்றால், நிறையாற்றும் பொறையாற்றால், நீர்மையோடும் கலவ மயிலென விழுந்து கருங்குடலின் பரமாற்றா கையலாகி, இலவவிதழ் செந்துவருவாய் நெகிழ்ந்து ஆற்றாமையின் வரிதே என்ன சொன்னால். எதுவுமே அவங்களால தாங்க முடியல. என்ன, மலர் அமளியிலே துயின்றாலும் தூக்கம் வரல அவர்களுக்கு. நிலாமுற்றத்திலே தென்றல் வரும் இல்லையா, இப்போ பொதுவாக மேலே போனால் காற்று வேகமாக வீசுது இல்லையா, தென்றல் வருதான், அந்த தென்றலையும் ஆற்றால் அவரால் தாங்க முடியல. மங்குள் வானில் நிலவு முழும் தழல், நிலவு என்பது குளிர்ச்சி தான் வீசுது, ஆனால் தழல் போல அந்தமாக இருக்குதுன்னு பார்க்கிறோம், அதையும் அவர்களால் ஆற்ற முடியல. நீர்மையோடும் கலவ மயிலென விழுந்து கருங்குடலின் பரமாற்றா கையலாகி என்றால், அவருடைய அந்த கருங்குடல் என்றால் அவருடைய தலைமுடி, அந்த பாரத்தை கூட அவர்களால் தாங்க முடியாமல் இருக்கிறாங்களாம், கையலாகி. இலவவிதழ் செந்துவருவாய் நெகிழ்ந்தாற்றாமையின் வரிதே என்ன சொன்னார் என்றால், இலவவிதழ் என்றால் செம்மையான அந்த இதழ், அவருடைய வாய், செவ்வாய்னு சொல்றோம் இல்லையா, அது செவ்வாய். நெகிழ்ந்து ஆற்றாமையின் வரியே சொன்னால், இப்போ பேச்சு என்பது இயல்பா வரணும், அவங்க ஆற்றாமையில் இருப்பதனால வாய் கொடுறதுன்னு சொல்றோம் இல்லையா, அது போல ஏதோ ஒன்று சொல்றாங்களா. வரிதே என்று சொன்னால் பயனின்மை, தமக்குத்தாமே ஏதாவது சொல்லி கொண்டிருப்பது என்பதற்கு தான் எழுதுறாங்க. அதை சீகேஎஸ் ஐயா எழுதும்பொழுது என்ன குறிப்பு சொல்றாங்கன்னா, அலட்சிய வாக் என்று எழுதுறாங்க. வாக்னா வாக்கியம் அல்லது சொல். அலட்சியம், லட்சியம்னு சொன்னா பயன், குறிக்கோள்னு சொல்றோம். உங்களுடைய லட்சியம் என்னங்க என்று சொல்றோம் இல்லையா, அதுல இருந்து தான் இலக்கியம் என்ற ஒரு சொல்லே சொல்லுவாங்க. இலக்கை நோக்கி பயனுள்ளதாக இருப்பது எல்லாமே இலக்கியம் கிடையாது. பயனற்றதா இருந்தா ஏதோ சும்மா பாடிட்டு போனா இலக்கியம் கிடையாது. ஏதோ ஒரு பயன் குறிக்கோளுடையதான் இலக்கியம்னு பார்க்கிறோம். அதுபோல அலட்சிய வாக்கு என்று சொன்னால் பயனற்ற வாக்கியம் என்பதை தான், அது காளிதாசனுடைய குமார சம்பவத்தில் அது வருது போல இருக்குது, அதை அவங்க எடுத்து மேற்கோள் காட்டுறாங்க. அப்படி பயனற்ற சொல்லாக சொல்கிறாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தமக்கு தாமே புலம்பி கொண்டிருப்பது. இப்போ அது புலம்புனா அதனால் என்ன பயன் இருக்குது, தோழிகளும் இல்லை, அவங்க ஏதோ கொஞ்ச நேரம் இருந்தாங்க போயிட்டு இருப்பாங்க. அல்லது தென்றலோடு புலந்தாலோ மன்மதனை பற்றி சொன்னாலோ நிலவை பார்த்து புலந்தாலோ அது பயனற்றது என்று தான் அதை எழுதுறார். அது வரிதேன்னு சொல்றதுக்கு. இன்னொன்று என்ன எழுதுறார், நம்ம தர்மயாதன பதிப்பில் ஒரு சுந்தரமூர்த்தியை எழுதும் பொழுது, வரிதி என்று சொன்னால் சிறிது, பாட்டு எப்படி வருது, வரிதே என்ன சொன்னார் என்றால் சிறிது சொல்றாங்களாம். ரொம்ப எல்லாத்தையும் சொல்ல முடியாது ஆற்றாமையில, சும்மா கொஞ்சம் சொல்லுவோம் என்று சொல்றாங்களாம். என்ன சொல்றாங்கன்னு தான் அடுத்த பாடல். அந்த கலவம் என்று சொன்னால் தோகை, குழல் பாரம் மயில் தொகை ஒத்திருந்தது. அதாவது மயிலுடைய தோகை இருப்பது போல அந்த அம்மாவனுடைய குழல் இருக்கிறது, அதையே அவங்களால தாங்க முடியல. ஐயா கூட பூ வைக்கிறதுக்கு பத்தி சொன்னார் இல்லையா, என்ன அதெல்லாம் ஏன் சொல்றாங்கன்னா, சென்ற வகுப்புல சொன்னார், அந்த மென்மைத்தன்மைக்காக அவருடைய இயல்புக்காக சொல்லக்கூடிய செய்தி. என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். கந்தம் கமழ் மென் குழலீர் இது இதுவென்
கலைவான் மதியம் கனல்வான் எனை இச்சந்தின் தழலை பனிநீர் அளவி தடவும் கொடியீர் தவிரீர் தவிரீர் வந்திங்கு உலவும் நிலவும் விரையார் மலை ஆநிலமும் எரியாய் வருமால் அந்தன் புனலும் அறவும் விரவும் சடையான் அருள் பெற்றுடையார் அருளார் என்று சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, தன்னுடைய ஆற்றாமைக்கு காரணமாக இருக்கக்கூடிய சுந்தரர், பெருமாளுடைய அருள் பெற்ற சுந்தரர், அவருக்கு என்னோட நிலைமை தெரிய போதா, அவரும் அருள் செய்யாமல் இருக்கிறார், அவர் ஏதோ தனியா இருக்கிறார் என்று சொல்றாங்க. இந்த பாட்டு எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாய் சொல்றாரு இல்லையா, செந்துவர் வாய் நெகிழ்ந்து ஆற்றாமையின் வருதே சொன்னார்னு, அதுபோல பாட்டும் ஒரு சம்பந்தம் இல்லாமல் ஒரு சும்மா ஒரு ஓமை சொல்ற மாதிரி வரும். அது ஒரு புலம்பும் போது ரொம்ப நம்ம என்ன எழுதி வச்சுட்டா புலம்ப முடியும் மனசு கஷ்டத்தில் இருக்கும்போது, அது மாதிரி அவங்க சொல்றாங்களா. முதல்ல பார்த்தீங்கன்னா சந்திரனை சொல்லுவாங்க, அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அங்க கூட இருக்கக்கூடிய தோழியர்களை சொல்லுவாங்க. ஏறத்தாழ பாட்டே அப்படிதான் வரும். கந்தன் கமழ்மென் குழலீர் இதுவென் கலைவான் என்று சொன்னால் அமுதக் கலைகளால் ஒளி வீசக்கூடிய சந்திரன், அது எனக்கு குளிர்ச்சி தான் தரணும், அது தரமாட்டிருந்து. கனல்வான் எனை இச்சந்தின் தழலை என்றால் எனக்கு வெப்பத்தை தரக்கூடிய இந்த சந்தின் தழலை பனிநீர் அளவி தடவும் கொடியீர். கொடியீர்னு சொன்னா ரெண்டு விதமா சொல்லலாம். ஒன்று கூட இருக்கக்கூடிய பெண்களும் கொடி போன்று இருக்கக்கூடிய பெண்கள் அவருடைய மென்மைத்தன்மைக்கு சொல்லலாம். இன்னொன்று கொடியீர்னா கொடுமையானவர்களேன்னு அர்த்தம். அந்த சந்திரன் தான் துன்பம் செய்யறான்னு பார்த்தா நீங்க செய்யறது எனக்கு துன்பம் தான் ஏற்படுத்துது. கொடியீர் தவிரீர் தவிரீர்னு சொன்னாங்க, அந்த அடுக்கு மொழின்னு சொல்லுவாங்க இலக்கணத்தை. அப்படி சொன்னா என்னன்னா முடியல, நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு சொல்றோம் இல்லையா, ஆற்றாமைனால சொல்றாங்க. வந்திங்கு உலவும் நிலவும் விரையார் மலையா நிலம்னு இருக்குது, மலைய அநிலம் என்று அதை பிரிக்கணும். என்றால் பொதிய மலையிலிருந்து வரும் காற்று, மலையாநிலமும் என்றால் மலைய அநிலமாகிய அந்த தென்றலும் எரியாய் வருமால். சரி, இதெல்லாம் நீங்க தான் துன்பம் செய்றீங்க, நிலவு துன்பம் செய்தேன்னு பார்த்தா தென்றலும் எரி வீசுவது போல வீசுகிறது. அதாவது கோடைக்காலத்தில் வீசக்கூடிய காற்று போல வீசுகிறது, எரியாய் வருமால். அந்தன் புனலும், ஆனால் பெருமானுடைய சடையில இருக்கக்கூடிய தன் புனல், தன் புனலும் அறவும் விரவும் சடையான் அருள் பெற்றுடையார் அருளால். பெருமானுடைய அருள் பெற்றிருக்கக்கூடிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்னுடைய இந்த நிலைமையெல்லாம் பார்த்து அருளார், அருளாமல் இருக்கிறார் என்று சொல்லிட்டு சொல்றாங்க. எனைன்னு வருது பாட்டுல, எண்ணெய் அப்படின்னு அர்த்தம். சந்தின் தரலை என்றால் சந்தன குழம்பு, சந்தினுடைய அந்த மதியினுடைய அந்த வெப்பத்திற்கு இவங்க மருந்து போல சந்தன குழம்பு எடுக்கிறாங்க. ஆனா அதுவும் அவங்களுக்கு துன்பம் தான் செய்கிறது என்று சொல்லி சொல்றார். அது அடுக்கு என்பது நம்ம சொல்லிட்டோம். அடுக்கு என்பது ஆற்றாமையினுடைய மிகுதி என்று சொல்லிட்டு அவ்வாறு தோழிகளை பார்த்து புலம்புகிறார்கள் என்று பார்க்கிறோம். அடுத்த பாட்டு, புலரும்படி அன்று இரவு எண்ணளவும் பொறையும் நிறையும் இறையும் தரியா உலரும் தனமும் மனவும் வினையேன் ஒருவேன் அளவோ பெருவாழு உரையீர் பலரும் புரியும் துயர்தான் இதுவோ படை மன்மதனார் புடை நின்று அகலார் அலரும் நிலவும் மலரும் முடியார் அருள் பெற்று உடையார் அவரோ அறியார். எல்லாத்தையும் சொல்லிட்டு ரெண்டு பாடல்கள்ல சுந்தரருடைய நிலையை சொல்றாங்க. என்னுடைய இந்த துன்பத்தை எல்லாம் பார்த்து அவர் அருள் செய்யலாம், ஆனா அவருக்கு தெரியாதே, நான் இங்க கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன். தலைவி கூட பெரிவாற்றாமையில சொல்லும் பொழுது, நான் இங்க படக்கூடிய துன்பம்லாம் அவருக்கு தெரியுமா, அவர் பொருள் தேட போயிட்டார், ஓதுவதற்காக போயிட்டாரு, நான் தானே இங்க துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறேன் என்று சொல்வது போல சுந்தரருக்கு அதெல்லாம் தெரியாது என்று சொல்லிட்டு அந்த அம்மா சொல்றாங்க. புலரும்படியன்று இரவு எண்ணளவும் என்றால், அதான் திரைப்பட பாடல்கள் கூட அந்த பாட்டில் எழுதாங்க, மாலை பொழுதின் மயக்கத்திலேன்னு சொன்னாங்க இல்லையா. அந்த மாலை பொழுதிலே இருந்து இரவு முழுவதும் மயக்கம்தான். காலை வந்தால் இயல்பா ஏதோ அவங்க இயல்பாயிட போறாங்க. இந்த மயக்கம் இருக்கக்கூடியது மாலையிலும் நள்ளிரவுலும் தானே இருக்குது. சரி, எப்போத பொழுது விடிஞ்சா சரியாயிடும்னு பார்த்தா புலரும்படி என்று இரவு எண்ணளவும் அப்படின்னாங்க. எனக்கு எப்படியும் பொழுது விடியாது போல இருக்குது, இரவே நீண்ட இரவாக போகிறது என்று சொன்னால், பிரிவில் இருக்கும் பொழுது, இன்னைக்கு என்னமோ சினிமா பாட்டு நிறைய ஞாபகம் வருது பேசும்பொழுது. சினிமா பாட்டுல என்ன பண்ணாங்க, சும்மா சொல்றேன் நானு, அதெல்லாம் காதலன்னு ஒரு படத்துல என்ன விலை பாட்டு இருக்கு இல்லையா, அதுல சொல்லுவாங்க, காத்திருந்தால் எதிர்பார்த்திருந்தால் ஒரு நிமிஷமும் வருஷம் அப்படின்னு பாடினா இல்லையா. உரையாசிரியர் இன்னும் ஒரு வடி மேல போய் என்ன பண்ணாங்க, ஒரு நொடிப்பொழுது என்பது ஊழிக்காலம் போல தோன்றுமா.
அதாவது ஒரு வருஷம் எங்க இருக்குது, ஊழிக்காலம் எங்க இருக்குது? அந்த இரவு என்பது ஒரு நொடி போவது ஊழிக்காலம் போல அவர்களுக்கு இருக்கும் என்றால் அது உண்மைதான். அந்த அளவுக்கு அவங்க துன்பப்படவே தான் பெருமான் என்ன பண்றான், பெருமானுக்கு தெரியும் இல்லையா, சும்மா பெயரளவுல அப்படி காட்டிக்கிறதுக்கும் உண்மையான அன்பு இருப்பது பெருமானுக்கு தெரியவேதான். அடுத்த பாட்டில் நம்ம பார்க்க போறோம், உடனே அருள் செய்கிறான் பெருமான். ரெண்டு பேரும் ரொம்ப அவங்களால முடியல, நாம கூட்டுவித்தது தான். எனவே அந்த அன்பு என்பது அதீத அன்பாக அவரிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி உடனே அடியாருடைய கனவுல போய் பெருமான் என்ன பண்றான், அவளுக்கு திருமணம் செய்து வச்சிருங்க என்று சொல்கிறார். என்று சொன்னால் ரெண்டு பேருமே அவ்வளவு மெய்யன்பாக இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அதான் அவங்க சொல்றாங்க, அதை எழுதியிருக்க பாருங்க. புலரும் படியன்று என்பது இரவு நீட்டித்தல் ஒரு கணமும் ஊழியாய் தோன்றல் என்ற குறிப்பு அப்படின்னு உரையாசிரியர் எழுதுறாங்க. பொறையும் நிறையும் இறையும் தரியா என்றால், பொறை என்று சொன்னால் பொறுமை, நிறை என்று சொன்னால் அது மனசுக்குள்ளே நிறைவைத்து இருக்கிற, அதாவது வெளியில காட்டிக்கொள்ளாத தன்மை, ஒழுக்கம் என்று நம்ம பார்த்தோம். அதான் நிறை. அந்த பொறையையும் நிறையையும் இறையும் தரியா என்று சொன்னால் ஒரு கணம் கூட என்னால தாங்க முடியல. இப்பவே கூட இருக்கவங்க கிட்டலாம் புலம்புறாங்க, அவர் எப்படிப்பட்டவர் யாரெல்லாம் கேட்கிறாங்க என்று சொன்னால் என்னால தைத்து கொள்ள முடியலன்னு சொல்லிட்டு, உலரும் தனமும் மனமும் என்றால் என்னுடைய உடலும் மனமும் ரொம்ப உலர்கிறது என்றால் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் ஆற்றாமையினாலும் சொல்லிட்டு, வினையேன் ஒருவேன் அளவோ பெருவாழ்வு உரையீர், எனக்கு தான் இந்த பெருவாழ்வு மொத்தமா வரணுமா என்றால் இகழ்ச்சி குறிப்பில் சொல்றாங்க. எப்படிப்பா இருக்கிற என்று கேட்டால் நல்லா இருக்கிறேங்க என்று சொன்னா ஒரு அர்த்தம், எனக்கு என்ன நல்லா இருக்கிறேன்பா என்று சொன்ன என்ன அர்த்தம், பெரிய கஷ்டத்துல இருக்கிறேன்பா உங்ககிட்ட நான் சொல்லி என்ன ஆக போகுது என்பது போல அர்த்தம் இல்லையா? அது போல சொல்றாங்க. ஒருவேன் அளவோ பெருவாழ்வு உரையீர் என்றால் என்னுடைய ஒருத்தி அளவுலையா இந்த பெருவாழ்வு வரணும், இவ்வளோ கஷ்டம் வரணும் என்றால் தென்றல் வந்து என்ன தொந்தரவு பண்ணுது, மதி வந்து துன்பம் வருதுன்னு ஒரு அர்த்தம் ஒருவேன் அளவோன்னு. இன்னொன்று ஒருவேன் என்று சொன்னால் என்னால் தாங்கிக் கொள்ள முடியல பெருமானே, என் அளவோ இந்த பெருவாழ்வு உரையீர் சொல்லிட்டு, பலரும் புரியும் துயர்தான் இதுவோ. அந்த அம்மாவுக்கு தெரியல, அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் தியாகேசர் மட்டும்தான், இந்த காதல் எல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஓ, பலரும் கஷ்டப்படக்கூடிய துன்பம் இதானோ, இந்த இளமையிலே ஒருவேளை காதல் வயப்பட்டால் இந்த துன்பம்லாம் அடைவாங்களோ என்று சொல்லிட்டு மற்றவங்களை பார்த்து இறங்குகிறார்கள். பலரும் புரியும் துயர்தான் இதுவோ, படை மன்மதனார் புடை நின்று அகலார், என் பக்கத்தில் இருந்து கொண்டு மன்மதன் அகல மாட்டென்றார் என்று சொல்லிட்டு, அலரும் நிலவும் மலரும் முடியார். அலர் என்று சொன்னால் கொன்றைன்னு எழுதியிருக்கிறேன். பொதுவா அலர் என்று சொன்னால் அலறுகின்ற மலர் தான் ஒரு பொருள், பெருமானுடைய சடையில இருக்குதுன்னு சொல்லும் பொழுது அது கொன்றைன்னு எழுதுறாங்க. அலரும் நிலவும் மலரும் முடியார், எல்லாம் சடையில இருக்கக்கூடிய பெருமான். அருள் பெற்றுடையார் அவரோ அறியார், பெருமானுடைய அருள் பெற்ற சுந்தரரோ இதெல்லாம் அறியார் என்று சொல்லிட்டு எழுதுறாங்க. பலர்னு சொல்றாங்க இல்லையா, பலரும் புரியும் துயர்தான் இதுவோ. மன்னிக்கணும், பலரும் புரியும் துயர் என்பதற்கு அவர்களுக்கு பலரும் புரிகின்ற துயர் என்னன்னா, நிலவு, தென்றல், சந்திரன், மன்மதன் அவர்களெல்லாம் எனக்கு செய்யக்கூடிய துன்பம்னு பொருள். அடுத்தவர்களுக்கு அவங்க செய்யக்கூடிய துன்பம் இல்லை, அவர்களுக்கு தான் இறங்குறாங்க. என்னன்னு சொன்னா புரிதல் தானே இருக்குது. பலரும் புரியும் துயர் என்றால் ஒருத்தர் துன்பம் செய்து ஒருத்தர் விட்டா பரவாயில்ல, எல்லாரும் சேர்ந்து எனக்கு துன்பம் செய்கிறார்கள் என்றுதான் சொல்றார். அந்த பலர் என்பது நிலவு முதலிய மன்மதனியராக இருக்கக்கூடியதான் அந்த பலர் சொல்லிட்டு, அலர் என்பது கொன்றைன்னு சொல்றாரு. திருக்குறள்ல ஒரு குறள் காமத்துப்பால்ல தான் வருது. என்னன்னு சொன்னா கற்புல வருது. காம கடும்புணல் நீந்தி கரைகானேன் யாமத்தும் யானே உலன் என்று சொல்லிட்டு, அது எந்த அதிகாரத்தில் வருதுன்னு சொன்னா படர்மெலிந்து இரங்கல் என்ற ஒரு அதிகாரம். படர் என்று சொன்னால் துன்பம்னு பொருள். இது எதுக்கு அடுத்து வருதுன்னு சொன்னா பிரிவாற்றாமை என்ற அதிகாரம், அதற்கு அடுத்து படர்மெலிந்து இரங்கல்னு வருது. இந்த குறளுக்கு பரிமேலர் எழுதக்கூடிய அந்த விளக்கம் அப்படியே இந்த பாட்டில் வந்து இருக்குது. சேக்கிழார் ஒன்று சொல்லணும்னு சொன்னா சும்மா ஏதோ நம்ம சொல்லணும் என்று இல்லாமல் எவ்வளவு அவர் எல்லா நூல்களையும் ஆழ்ந்து கற்று சிறந்த ஒரு கற்பனையோ அல்லது செய்தியோ இருப்பதை எடுத்து அதை பொருத்துகிறார். அதுக்கு தான் இந்த உரை எழுதியிருக்கிறோம். எனக்கு பார்த்தோன்னே ஆச்சரியமா போயிடுச்சு, அப்படி வந்து அந்த காலத்தில் ஆழ்ந்து படிக்க முடியுமா? இப்பனா எவ்வளோ வசதி இருக்குது, ஒரு பாட்டுனா கூட இதில் தட்டி பார்த்துடுறோம். எவ்வளோ அவங்களுடைய அந்த ஞானம், அதையெல்லாமே பெருமானுடைய அருள், அதுதான் நம்ம சொல்லணும். ஏன்னா அப்படி எல்லாருடைய நூலும் நிற்கலையே, இவங்களுடைய நூல் தான் நிற்குதுன்னு பார்க்கிறோம். அதனால தான் தெய்வ சேக்கிழார்னு சொல்றோம்னா அது அவருக்கு தான் பொருந்தும். அந்த உரை பாருங்க. காமக்கடல்
நிறைப்புணையாக நீந்தப்படும் என்றார்க்கு சொல்லியதுன்னு எழுதுறார். அதாவது அந்த நிறைன்றது இங்க சொல்றாரு பாருங்க பரிமேலழகர். பாட்டு எப்படி வருது? காமக்கடும்புணல் நீந்தி கரைகானேன், பிரிவாற்றாமையில் இருக்கக்கூடிய நான் அந்த துன்பத்திலிருந்து நீந்தி கரை காண முடியவில்லை. யாமத்தும் யானே உலன், நடு இரவுல கூட நான் மட்டும்தான் இருக்கிறேன் என்று சொல்லிட்டு சொல்றா தலைவி சொல்றா. அது எதுக்கு சொல்றாலாம்? தோழி கேட்கிறா. இது தோழி சொல்றா, என்ன சொல்றா? காமக்கடல் நிறை புனையாக நீந்தப்படும். நிறை என்று சொன்னால் அந்த ஒழுக்கம். தலைவியே, தோழி உனக்கு உரிய அந்த நிறையாகிய ஒழுக்கம் இருக்கு இல்லையா, அந்த ஒழுக்கத்தின் மூலமாக நீ அதை நீந்திடலாம் என்று சொன்னால், நீ யாருக்கிட்டையும் அதை சொல்லாம பெண்மைக்குரிய அந்த நிறை என்ற குணத்தின் மூலமாக அதை நீ கடக்கலாம் என்று சொல்றா. என்னால முடியலமா, அந்த துன்பத்தை நான் மட்டும்தான் அனுபவிக்கிறேன், நீ எனக்கு துணையா இல்லை. அதான் சொல்றா, யாமத்தும் யானே உள்ளன்னு சொல்றாரு பாருங்க. நான் மட்டும்தான் இருக்கிறேன், யாரும் துணை இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து விளக்கம் எழுதுறார் பரிமேலழகர். காமமாகிய கடல் நீந்தாதே நல்லேன், நான் அதை நீந்தாம இல்லை, முயற்சி செய்யறேன், நீந்தியும் அதற்கு கரை காண்கின்றேன் என்றால் அதனுடைய கரையை காண முடியவில்லை. அக்காணாமை காலந்தான் எல்லோரும் துயிலும் அரையிருளாயிற்று, அவ்வரையிருட்கண்ணும் அதற்கு ஒரு துணையின்றி யானே ஆயினேன். எல்லாரும் தூங்கக்கூடிய அரையிருள்னு சொன்னா நள்ளிரவுல இருக்கக்கூடிய இருட்டு, அந்த இரவுல நான் துன்பப்படுறேன், யாரும் துணை இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நீ சொல்லிடுவ, நிறை இருந்தால் போதும் அதை கடந்து வரலாம் சொல்லுவ, நீ சொல்லிட்டு நீ போயிடுவோமா, நான் தான் கஷ்டப்படுறேன் என்று சொல்லிட்டு நான் ஒரு துணையும் இன்றி யானே ஆயினேன். ஆயினும் இறந்துபட்டு உய்ந்து போகாது உரணாகா நின்றேன் என்றால், அந்த துன்பத்தினால் நான் இறந்துட்டா பரவாயில்ல, இறக்காமல் உயிரோடு இருக்கிறேன் என்றால் உயிரை தாங்கி யான் மட்டுமே நின்றேன் சொல்லிட்டு, இதொரு தீவினை பயன் இருந்தவாரியன். இது குரல்ல இல்லை, அதாவது எப்படி எச்சப்பொருள் நம்ம சொல்றோமோ அதுபோல பரிமேலழகர் தான் எழுதுறார். இதொரு தீவினை பயன் இருந்தவாரியன் என்பது குறிப்பு, எச்சம். இவ்வதிகாரம் பிரிவாற்றம் என்பது வைக்கப்பட்டது. அந்த நிறை என்ற ஒன்று, தீவினை பயன், காமக்கடல் நீந்த முடியாமல் தலைவனுடைய நிலை, இது மூணும் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் இருக்கும். பொறையும் நிறையும் இறையும் தரியா, நிறை வந்துருச்சுங்களா. அடுத்து உளரும் தனமும் மனமும் வினையேன் ஒருவேன் அளவுன்னு சொல்றா. ஏன் எனக்கு இந்த துன்பலாம் வருதுன்னு சொன்னா வினை காரணமாக வருகிறதுன்னு சொல்றா. சொல்லிட்டு பலரும் புரியும் துயதான் இதுவோ அப்படின்னு சொன்னவங்க, இரவு என்பது என்னளவிலே புலரும்படி அன்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார் என்று சொன்னார். இந்த குரல் பரிமேலழகருடைய விளக்கத்தை இந்த ஒரு பாடலில் சேர்க்கிறார், அருமையாக எடுத்து காட்டுகிறார் என்று பார்க்கிறோம். அது பிரிவாற்றாமை என்பது வைக்கப்பட்டது என்று சொன்னால் அந்த அம்மாவும் இந்த பிரிவாற்றாமை என்ற நிலையில் தான் இருக்கிறாங்க என்பதை பார்க்கிறோம். அடுத்த பாடல் பார்ப்போம். தேரும் கொடியும் இடையும் மருகில் திருவாரூரீர் நீரே அல்லால் ஆறின் துயரம் அறிவார் அடியேள். கடைசியா பெருமானிடத்தில் அவங்க போய் கேட்குறாங்க, ரொம்ப பிரிவாற்றாமையில் இருக்கும் பொழுது, பெருமானே அதுவும் உன்னுடைய அடியார்னு சொல்லிட்டாங்க, தம்பிரா தோழர்லாம் சொல்லியாச்சு, அவர் மேல இருக்கக்கூடிய விருப்பம் எனக்கு துன்பத்தை தருது, அது அவருக்கு தெரியாது. இப்போ நம்ம சொன்னா வெளிப்படுத்தினாதான் தெரியும். ஆனால் மனசுல படக்கூடிய துன்பத்தை கூட இது அந்த அம்மா இதுக்கு ஆற்றாமைக்கு சொல்றாங்க. ரொம்ப அருமையான வரி, சில வரிலாம் ரொம்ப அருமையான வரியா நமக்கு பொருந்துற மாதிரி அது இருக்கும். அது மாதிரி சொல்றாரு பாருங்க, இது நம்ம கூட எடுத்துக்கலாம். ஏதோ நம்ம பெருமானிடத்துல போய் நிற்கும் பொழுது அஞ்சி ஆகிலும் அன்புப்பட்ட ஆகிலும் என்பது போல ஏதோ ஒரு துன்பம் நம்ம யாரிடத்துல சொல்ல முடியும்? எல்லா துன்பத்தையும் யாரிடத்துலையும் சொல்ல முடியாது. சொன்னாலும் உண்மையா நமக்காக இறங்கக்கூடியவர்கள் யார் என்பதை நம்ம சொல்ல முடியாது. இந்த பாட்டு பாருங்க எப்படி இருக்குது, உண்மையாக ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது படிக்கும்போது. திருவாரூரீர் நீரே அல்லால் ஆறின் துயரம் அறிவார் அடிகேல். அவங்க எவ்வளவு பற்று இருந்தா பெருமானிடத்தில் கேட்கிறாங்க, உங்களை தவிர என்னுடைய துன்பத்தை யாருங்க தெரிஞ்சுக்க முடியும் பெருமானே சொல்லிட்டு, அடியேன் அயரும்படியோ இதுதான், நான் கஷ்டப்படுற மாதிரி இருக்கிறது தான் வினையா என்று சொல்லிட்டு, நீரும் பிறையும் பொறிவாள் அரவின் நிறையும் நிறைவெண் தலையின் புடையே ஊரும் சடையீர் விடைமேல் வருவீர் உமது அன்பிலர் போல் யானோ உருவேன். பெருமானே, நான் உன்னிடத்துல அன்பு இருக்கக்கூடிய ஒருத்தி, ஆனால் அன்பில்லாதவர்கள், உன்னிடத்தில் அன்பில்லாதவர்கள்லாம் எப்படி துன்பப்படுறாங்களோ அதுபோல நான் துன்பப்படுறேனே, நீங்க எனக்கு ஒரு வழி செய்யக்கூடாதா என்று ரொம்ப இரக்கமாக பெருமானிடத்துல வேண்டுகிறார் என்று பார்க்கிறோம். அந்த மிடையும்னு வருது பாருங்க, அதை பிரிக்க கூடாது பாட்டுல, ஏன்னா சிலதெல்லாம் நம்ம பிரிச்சு சொல்றதுனால இடையும்னு பிரிச்சிடக்கூடாது. தேரும் கொடியும்
மிடையும் தான், இடை கிடையாது. மிடை என்று சொன்னால் நெருங்கி நிற்கக்கூடிய திருவாரூர். இந்த தேர் என்பது திருவாரூருக்குரிய அழகு. கொடி என்று சொன்னால் விழவராத ஊர்னு பொருள். எப்பவுமே கொடிகள்லாம் நெருங்கி இருக்கக்கூடிய திருவாரூர். அரவின் நிறை என்று சொன்னால் கூட்டம். நிறை வெண்தலைன்னு சொன்னா வரிசையான வெண்தலை. அந்த நிறைனா முதல் நிறை வந்து கூட்டம்னு பொருள். இரண்டாவது நிறை என்பது வரிசையான வெண்தலைகள். அந்த தலைகள் தான் சொல்லும்போது சுந்தரர் பாடுறார். பெருமானுடைய சடை சொல்லும் பொழுது சடையில போய் தலை இருக்குமா என்று சொன்னால் சுந்தரர் பாடுறார் இல்லையா, தலைக்கு தலைமாலை அணிந்தது என்னே அஞ்சை களத்தில் பாடுகிறார் என்று பார்க்கிறோம். வருவீர் என்று சொன்னால் சடையீர் என்பது போல விழி, அல்லது வருவீராக என்று வியங்கோல் விண்ணப்பமாக கொள்க. இங்க கடைசியா சொல்றாங்க இல்லையா, ஊரும் சடை பாம்பெல்லாம் ஊறக்கூடிய சடையுடைய பெருமானே விடைமேல் வருவீர் என்றால் விடைமேல் வரக்கூடிய பெருமானே அல்லது விடைமேல் வருவீர் வந்து என்னை ஆட்கொள்ளுங்க பெருமானே என்று விண்ணப்பம், அல்லது விடைமேல் வருவீர் என்று சடையீர் என்று சொல்வது போல விழி. பெருமானை கூப்பிடுறாங்க. நம்ம அதாவது கூற்றாயின வாரில் கூட சொல்றாரு இல்லையா, ஏற்றாய் என்று சொல்லும் பொழுது ஏற்றாய் என்று சொல்றார். அது கூற்றாயினவாறு விளக்ககிலீர் கொடுமை பல செய்த நான் அறியேன். ஏற்றாய் அடுத்து அடிக்கே இரவும் பகலும் பிரியாத வணங்குவன் வருது. அதுபோல வரக்கூடிய சில இடங்கள்லாம் விழியாகவும் வரும் விண்ணப்பமாகவும் வரும் என்பதெல்லாம் அது எந்த இடத்துல என்பது போல இது ரெண்டுமே பொருந்துற மாதிரி வருது. அது சொல்லிட்டு என்ன சொல்றா, முக்கியமான வரி, உமது அன்பிலர் போல் உன்னிடத்தில் அன்பில்லாதவர்கள் போல் நான் துன்பத்தை அனுபவிக்கிறேன் என்று அவங்க பாடுகிறார்கள் என்று பார்க்கிறோம். அடுத்த பாட்டு 178வது பாட்டு. என்று இந்நளவே பலவும் புகழும் இருளால் அழக சுருள் ஓதியையும் வன்தொண்டரையும் படிமேல் வர முன்பு அருள்வான் அருளும் வகையார் நினைவார் சென்று உம்பர்களும் பணியும் செல்வ திருவாரூர் வாழ் பெருமான் அடிகள் அன்று அங்கு அவர் மன்றலை நீர் செய்யும் என்று அடியார் அறியும் படியால் அருளி. நான் படிக்கும் பொழுது அடுத்த பாட்டு எழுதுறதுக்கு முன்னாடியே இது படிக்கிறப்போ ரொம்ப இதா இருந்தது. சில இடங்கள் தான் அந்த மாதிரி சொல்லுவார் சேக்கிழார் பெருமானும். எப்படி இவர் வன் தொண்டரா இருந்தாலும் சில இடத்துல ரொம்ப நெகிழ்ந்து போய் பாடுறார் இல்லையா. காலையில கூட சொன்னோம் பேசும்பொழுது, அந்த திருவாரூர் பெருமானை நினைத்து பாடக்கூடிய இடம், அப்புறம் ஐயாற்றில் பாடக்கூடிய இடம்லாம் எப்படி நெகிழ்ச்சியா அவர் நினைக்கிறாரோ உடனே பெருமான் பதில் சொல்றான். சில இடத்துல வந்து இவர் சுந்தரர் ரொம்ப நயமா கேட்கிறார், கிண்டலா கேட்கும் பொழுது என்னப்பா உள்ள இருக்கிறியா என்று கேட்டா பெருமானும் பதில் சொல்றான், உலகம் போகிறன்றான். எதுக்கு அவர் கேட்கிறாருன்றதுக்கு பதில் சொல்லாம இருக்கிறியானா இருக்கிறப்பா போன்னு சொல்றாரு இல்லையா. அது போல அந்த நிலை அவருடைய மனசு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஆறின் துயரும் அறிவார் அடிகள் என்பது முக்கியமான வரின்னு சொன்னோம். அப்படி உள்ளம் நெகிழ்ந்து அவர்கள் வேண்டிய உடனே அவங்களாம் முன்னையே பெருமானுடைய அருள் பெற்று இருந்தவர்கள் இல்லையா, அதுக்கு பெருமான் இறங்குகிறான். உடனே இறங்கி அதான் சேக்கிடார் பாருங்க, அடுத்த 2-3 பாட்டுலாம் எதுவும் சொல்லலை, ஒரு பாட்டில் கூட ஆற்றாமை சொல்லலை, உடனே பெருமானை பற்றி சொல்றார். என்று இன்னனவே பலவும் புகழும் இருளார் அழக சுருள் ஓதியையும் சொல்றார். இருளார் அழகம் சுருள் ஓதின்னு சொல்றது, இருளார்னு சொன்னா நிறம். நம்ம இளைஞராக இருக்கக்கூடியவங்க தான் அவங்க. இளமையில் இருக்கிறாங்கன்னா கூந்தல் என்பது கருமை நிறமா இருக்கும், நிறம் என்பது இருள். அழகம் என்று சொன்னால் குழலை முடிக்கும் ஐவகையில் ஒன்று. அந்த காலத்திலேயே பெண்கள் வந்து நல்ல தலை வாரி இருக்கிறாங்கன்னு பார்க்கிறோம். தலைக்கோலங்கள்ல அழகம் என்பது ஒரு வகையான கோலம், 5 வகையான தலைக்கோலத்துல ஒன்று. அழக சுருள் ஓதியை, சுருள் என்று சொன்னால் சுருண்ட, லேசான சுருண்ட முடியாக இருப்பது ஒரு அழகு. அது அந்த ஓதின்னு சொன்னா கூந்தல், அது தெரியும். அதுதான் சேக்கிழார் முதலே என்ன சொன்னார், அது அந்த பாட்டு நமக்கு தெரியும், குறிச்சிருக்கிறேன் ஒரு வரி மட்டும். மஞ்சு சுரிகுடற்கு அழிய விண்ணும் பணியும்னு சொல்றார். மஞ்சு என்று சொன்னால் மேகம், கருமேகத்தை போன்ற கூந்தலை உடைய அந்த அழகிற்கு விண்ணும் பணியும் என்றால் தேவலோகத்தில் இருக்கிறவர்கள் கூட அந்த அழகை பார்த்து வியப்பார்கள் என்று சொல்லிட்டு பணிவார்கள், அவருடைய அழகிற்கு தோற்று போவார்கள் என்று சொல்லிட்டு சேக்கிழார் பெருமான் சொல்றார். அப்படிதான் இங்க சொல்லும் பொழுது அவருடைய அந்த தலைமுடியினுடைய அழகை சொல்கிறார். இருளார் அழக சுருள் ஓதியையும் வன்தொண்டரையும் படிமேல் வர முன்பு அருள்வான் அருளும் வகையார் நினைவார். வன்தொண்டர் அதாவது சுருள் ஓதி என்றால் பறவையார், பறவையாரையும் வன்தொண்டரையும் படிமேல் வர என்றால் இந்த நில உலகத்திலே வர. சுந்தரருடைய இது நம்ம சொல்றோம், 4 பெருமக்களுமே அப்படித்தான். காலையில் கூட வைஷ்ணவத்தில் சொல்லும் பொழுது
அவர்களே அவதாரம் எடுக்கணும். பரம்பொருளாக நாங்க சொல்லக்கூடிய வாசுதேவனே அல்லது நாராயணனே அவதாரம் எடுக்கணும் அவங்க சொல்றாங்க. ஆனால் நமக்கு பெருமான் தகுந்த அருளாளர்களை தான் அனுப்புவான் என்று சொல்லுவதுதான் ஞானசம்பந்தரா இருக்கட்டும் அப்பரா இருக்கட்டும் ரெண்டு பேருக்குமே சொல்கிறார் சேக்கிழார் பெருமான். ஞானசம்பந்தர் பண்டு திருவடி மறவா பான்மையோர், முன்ன பெருமானுடைய திருவடி மறக்காத நிலையில இருந்த ஒரு தன்மையில இருந்தார். அப்பறது முதலே சொல்லிடுறார், திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவார் இல்ல வரு ஞான தவமுனிவர் சொல்றார். அவர் முன்ன இருந்த நிலை அவர் வாகீசர் வாய்மதிகள் பெருநாமச்சீர் என்று அவர் வந்தார்னு சொல்றார். அதுபோல இவர்கள் கையில இருந்தவர்கள். ஏன்னா சுந்தருடைய வரலாறு நமக்கு நல்லா தெரியுது. ஏன்னா அப்படிதான் தொடங்குது புராணமே பார்க்கிறோம். வன்தொண்டரையும் படிமேல் வர முன்பு அருள்வான், இங்கே நிலவுலகத்திலே வருவதற்கு அருள் செய்த பெருமான் அருளும் வகையார் நினைவார் அப்படின்னு வருது. அது எழுதியிருக்கிறோமா குறிப்பில் என்ன, ஒரு விண்ணப்பம் அவர்கள் உகந்து கேட்டவுடனே பெருமான் உடனே அருள்கிறான் என்றால் அவனுடைய அருள் வகையை யார் நினைவார் என்று ஒரு பொருள். சென்று உம்பர்களும் பணியும் செல்வத் திருவாரூர் வாழ் பெருமானடிகள், தேவலோகத்திலே இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாம் இங்கே பெருமானை பணுகிறார்கள். அதுதான் அப்பர் கூட பாடும் பொழுது தேரூரார் மாவூரார் திங்களூரார்னு சொல்லும் பொழுது மாலையன் உள்ளிட்டவர்கள் எல்லாம் ஆரூரா ஆரூரா என்கின்றார்கள், அமரர்தம் பெருமானே எங்குற்றாயே என்று பாடுகிறார். அவங்கெல்லாம் பார்க்கும் பொழுது பெருமான் அவருக்கு வெளிப்பட்டு அருளாமல் சில தகுந்தவர்களுக்கு அருள் செய்கிறார். ரொம்ப திமிரோட சில பேர் வரும்பொழுது அவர்களுக்கு அருள் செய்யாமல் இருக்கிறார். ஆனால் அடியார்கள் போய் ஏற்றும் பொழுது அவருக்கெல்லாம் அருள் செய்கிறார். அதனாலதான் அவனுங்களுக்கு கூட நம்ம போராடுறதை விட இவங்களுக்கு அருள் செய்யலாம் என்றுதான் அமரர் நாடே ஆளாது ஆரூர் ஆண்ட பெருமான் என்றெல்லாம் பாடுறாங்க. அப்படி அருள் செய்து திருவாரூர் வாழ் பெருமான் அடிகள் அன்று அங்கு அவர் மன்றலை நீர் செய்யும் என்று, இவங்க ரெண்டு பேருடைய திருமணத்தை, மன்றல்னு சொன்னா திருமணம், அதை நீங்க செய்வீங்க என்று சொல்லி அடியார் அறியும்படியால் அருளி, திருவாரூரில் இருக்கக்கூடிய அடியார்கள், நம்ம திருவாரூர் சிறப்புலையும் சொல்லியிருக்கிறோம், தடுத்தாட்கொண்ட புராணத்தையும் சில இடங்கள்ல சொன்னோம். எப்படி எல்லா இடத்துலையும் அடியார்களுக்கு சிறப்பு தான், ஆனால் திருவாரூரினுடைய அடியார்கள் என்பது மிக சிறப்பானவர்கள். அதனாலதான் தேவாசிரிய மண்டபத்துல பிரச்சனையே வரப்போகுதுன்னு பார்க்கணும். இதுக்கப்புறம் தான் வரப்போகுது. அவர் அடியார்களை வணங்காமல்னா அவர் நினைக்கிறார் இவருக்கான அடியனாக பண்ணும் நாள் என்னால் தான் போறார், இவர்களுக்கெல்லாம் அடியானாக நான் எப்போ போறனோ தெரியும் என்று போறார். இருந்தாலும் அவர் வணங்கலை என்று விரண்மன்ற தவறா எண்ணிக்கொள்கிறார். அப்படி போறாருன்னு சொன்னா தேவாசிரிய மண்டபம் என்பதும் அடியாறு என்பதும் திருவாரூருக்கே உரிய சிறப்பு. எனவே தம்பிரான் தோழனாக இருக்கக்கூடிய சுந்தரருக்கு பெருமான் நீங்க திருமணத்தை செய்து வைங்க என்று சொல்லி அவரிடத்துல போய் சொல்றார். அவர்கள் அறியும்படியால் என்று சொன்னா காட்சி கொடுத்து நேரில் சொல்லிடல, அவர்கள் அறியும்படி என்று சொன்னதுனால உரையாசிரியர்கள் பெருமான் கனவிலே தோன்றி சொல்கிறார். ஏன்னா பெருமானே சொல்வதற்கே பெரிய தவம் வேண்டும், நேரில் சொல்ல முடியாது இல்லையா, அந்த அளவுக்கு உயர்ந்த தவம் என்பது கஷ்டம். எனவே கனவிலே தோன்றி பெருமான் சொல்கிறார். அதுதான் ஞானசம்பந்த பெருமான் பாடுறார். பெருமான் அருள் செய்திருக்கலாம், எல்லா தளத்திலும் எழுந்தருளிருக்கலாம், எனதுரை தனதுரையாக பாடுறதுக்கெல்லாம் உள்ளிருந்து எடுத்து கொடுக்கலாம். என்னதான் இருந்தாலும் அவர் அரிய காட்சியர் அப்படின்னு சொல்றார். அரிய காட்சியராய் தமது அங்கை சேர் ஏரியர் ஏறுகந்து ஏறவர்னு பாடுறார். உன்னுடைய காட்சி என்பது அரிய காட்சியாக இருக்கிறது என்று ஞானசம்பந்தரே பாடுறார்னு சொன்னா எளிமையா அவர்களுக்கு, அதுவும் எங்க திருப்பாசுரத்துல பாடுறார், சைவ சமயத்தினுடைய உண்மைகள்லாம் சொல்லக்கூடிய இடத்துல பாடுறாருன்னு சொன்னா அவருடைய மன்றலை நடத்துங்கன்னு சொல்லுவதற்கு நடத்துறதுக்கே அவர்களுக்கு ஒரு தவம். இன்னொன்று பெருமான் சொல்கிறார்னு சொன்னா நேரில் சொல்லலை, அறியும்படியால்னா கனவிலே தியாகச பெருமான் சொல்கிறார் என்று பார்க்கிறோம். தத்தம் உள்ளத்தில் கொண்டிருந்த பிரிவாற்றாமை பெரிதாக வருத்த கண்ட இறைவன் அந்த அன்றேன் தான் முக்கியம். ஏன்னா இவரும் அன்னைக்கு ரொம்ப கஷ்டப்படுறார், ஆற்றாமையில இருக்கிறார், அவங்களும் கஷ்டப்படுறாங்க. அன்றே திருமணம் செய்யுமாறு அருளி செய்தமையால் இறைவன் அருளும் அருளை யார் அறிவார் என்று சொன்னார். விரைவாக அருள் செய்கிறான் இல்லையா பெருமான். இன்னொன்னு, பெருமானுடைய அந்த தன்மையை நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியாது. அதுதான் பாடுறாங்க, உன்னுடைய தன்மை யாருப்பா புரிஞ்சிக்க முடியும் என்று சொல்லும் பொழுது, இப்போ ஞானசம்பந்த திருமறைக்காடே வச்சுப்போமே, ஞானசம்பந்த பெருமான் பாடுகிறார். அவர் பாடும் பொழுது விரைவாக திருக்கதவம் என்பது தாளிட்டுக் கொள்கிறது.
அப்பர் பெருமான் பாடும் பொழுது 10 பாடல் பாடுகிறார், அப்புறமும் இறக்கம் ஒன்றிலேர்னு பாடுறாருன்னு சொன்னா அப்பதான் பெருமானுடைய அந்த கதவு திறக்கிறது என்றால் அருளாளர்களுக்கே ஒரு சில நேரத்திலே பெருமானுடைய இந்த உள்ள குறிப்பினை அறிந்து கொள்ள முடியாது. அந்த குறிப்பில் தான் சொல்லும் பொழுது அவன் அருளும் வகையார் நினைவார், யாரால அறிந்து கொள்ள முடியும் என்று ஒரு பொருள். இன்னொன்னு, எவ்வளவு விரைவாக அருளுகிறான் என்றால் பெருங்கருணையாளன். நம்ம ரொம்ப சிரமப்படணும் என்று அவசியம் கிடையாது. இத்தனை வருஷமா நம்ம வழிபடணும் அப்படி உண்மையான அன்பு இருந்து ஒரு நொடி பொழுது பெருமானிடத்தில் வேண்டினாலும் அவன் அருள் செய்கிறான்னு பார்க்கிறோம். அதை தான் சொல்லுவார் சேக்கிழார் பெருமான். நாவுக்கரசர் அங்க திருமறைக்காட்டு நிகழ்வுக்கு அப்புறம் சொல்லும் பொழுது ஒரே ஒரு எண்ணம் தான் அவருக்கு. நாம தான் போட்டு குழப்பிப்போம், அங்க நடக்கிறது எப்படி நடந்தது அப்படி நடந்ததுதான். நம்பர் திருவுள்ளம் அறியாது அயர்ந்தேன் என்றுதான் அப்பர் பெருமான் வருந்துகிறார். ஐயோ, பெருமானுடைய அந்த உள்ள குறிப்பினை அறிய முடியவில்லையே என்றுதான், அந்த இடத்துல நம்ம லேசா தவறிட்டமே என்றுதான் வருந்துகிறார். அதை சரி செய்வதற்கு தான் வாய்மூரிலே ஞானசம்பந்த பெருமான் காட்ட அப்பர் காணுகிறார் என்று பார்க்கிறோம். அதனுடைய செய்தி விரிவான செய்தி இதற்காக சொன்னேன். அந்த வகையிலே பெருமானுடைய அருளை யார் நினைவார் என்று இதுல சொல்றாங்க. அடியார் அடியும் என்பது கணவன் பார்க்கிறோம். பார்க்கலாம் ஐயா. அவருடைய திருமணத்தை செய்து வைக்க சொல்கிறார். அடுத்து அவருடைய திருமண நிகழ்வும் பின்பு தடுத்தாட்கொண்ட புராணத்தில் அவர் ஆரூர் தரிசனத்திற்கு செல்லும் பொழுது அந்த தேவாசிரிய மண்டபத்திலே இருந்து அவர் திருத்தொண்ட தொகை பாடக்கூடிய செய்தியெல்லாம் வருகிறதுன்னு பார்க்கிறோம். 178 பாடல்கள் வந்திருக்குது. இன்னும் ஒரு 2 வகுப்புல தடுத்தாட்கொண்ட புராணம் பிறகு முறையாக நாம் தொடர்ந்து சிந்திக்கலாம் என்று சொல்லி இப்படி வாரந்தோறும் பெரிய புராணத்தை சிந்திப்பதற்கு அரிய வாய்ப்பளித்த நம்முடைய அறக்கட்டளை நிறுவனர் ஐயா அவர்களுக்கும் இருந்து கேட்ட பெருமக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி நிறைவு செய்கிறேன். வணக்கம்.